சரி, எல்லோருக்கும் இனிய வணக்கம். அம், உலகின் பல பகுதிகளில் இருந்து இன்றைக்கு பல நண்பர்கள் நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய இனிய வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய ஆய்வுத்துறை அப்படிங்கிற வகையில ஆய்வை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற வகையில தமிழ் மரபு அறக்கட்டளை இந்த கடந்த ஜூன் மாதம் ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை செய்தோம். ஏன்னா ஆய்வுகளை பற்றி தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது இணைய வழியாக ஆய்வு செய்வதற்காக சாத்தியப்படுகின்ற வகையில் நாம் ஒரு முயற்சியாக கடிகை என்ற இணைய கல்விக் கழகம் ஒன்றை நாம் தொடங்கி அதன் வழியாக பல துறை சார்ந்த ஆய்வுகளை முன்னெடுக்கும் வகையில சில நடவடிக்கைகளை செய்ய தொடங்கினோம். அந்த வகையில் தூர கிழக்காசிய துறை என்ற ஒன்று தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மிக முக்கியமான நாள். ஏனென்றால் ஐரோப்பிய ஆய்வியல் என்ற வகையில அந்த துறையில் உள்ள ஆய்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற வகையில இன்றைக்கு இந்த முயற்சி நாம் தொடங்கியிருக்கோம். அதாவது நான் ஐரோப்பாவுக்கு வந்த பிறகு ஒரு ஏறக்குறைய ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது என்னுடைய துறை கணினி துறையாக இருந்தாலும் கூட இங்க வந்த பிறகு எனக்கு ஆச்சரியப்படுத்திய ஒன்று என்னன்னா, ஆசியாவை விட ஐரோப்பாவில் தமிழ் தொடர்பான ஆய்வுகள், அதோட தொடர்பு என்பது நீண்ட காலமாக இருந்தது அப்படிங்கிறது தெரிய வந்ததுதான். மிகுந்த ஆச்சரியப்படுத்தியது எனக்கு. அது 2000 ஆண்டுகள்ல 2001, 2, 3, 4 அந்த காலகட்டத்துல. அதற்கு பிறகு என்னுடைய தேடல் அப்படின்னு வந்த பிறகு நான் பல நூலகங்களுக்கு, அதாவது ஐரோப்பாவின் பல நாடுகள், நெதர்லாண்ட்ஸ்ல, ஸ்வீடன்ல, டென்மார்க் அப்படின்னு பல பிரான்ஸ் அப்படின்னு பல இடங்களுக்கு சென்று பார்க்கிற போது ஆச்சரியப்படத்தக்க வகையில ஆவணங்கள் அவங்க பாதுகாத்துட்டு இருக்க ஒரு விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்தது. அது இந்த துறைகள்ல வேற யார் யாரெல்லாம் ஆய்வு செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சில குறிப்பிட்ட தமிழக பல்கலைக்கழகங்கள்ல மாத்திரம் சில துறைகள் மாத்திரம் இந்த ஆய்வுகள் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது போர்த்துகீசியர்கள் இந்தியாவிற்கு பிறகு வணிகம் செய்ய பிறகு பல துறைமுக பகுதிகளில் அவங்க கால் ஊன்றின பிறகு டச்சுக்காரர்கள் வராங்க. பிறகு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல இருந்து பல பேர் வர முயற்சி பண்றாங்க. டென்மார்க், நார்வே, ஸ்வீடன் அப்படிலாம் வர முயற்சி பண்றாங்க. பிறகு பிரான்ஸ்ல இருந்து வராங்க. ஜெர்மானியர்கள் ஒரு காரணத்துக்காக வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் அப்படின்னு. அது இவங்க அத்தனை பேருமே என்ன நல்ல காரியம் ஒன்று செய்திருக்காங்கன்னாக்கா, ஆச்சரியப்படத்தக்க வகையில இருக்குதுன்னாக்கா, அவர்களுடைய ரெக்கார்ட் கீப்பிங் அப்படிங்கிறது, அவங்களுடைய ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான வகையில அது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிற வகையில தமிழ்நாட்டை விட மிகச் சிறப்பாக இந்த இந்த ஆவண பதிவுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அது எப்படி தமிழ்நாட்டை விட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்கா, பல்வேறு தகவல்கள், அதாவது அவர்கள் பார்க்கின்ற விஷயங்கள், அவர்கள் அனுபவித்த சில சம்பவங்கள், அவர்கள் எதிர்நோக்கிய சில சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவர்கள் பார்க்கக்கூடிய, அவர்கள் ஆவணப்படுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த செய்திகள்லாம் தமிழக ஆய்வாளர்களுக்கு எந்த வகையில பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பல்வேறு வகையில விடுபட்ட தமிழக வரலாற்றை முழுசா எழுதும் போது விடுபட்ட பகுதிகளை எல்லாம் நிரப்புவதற்கு, ஆங்காங்கே நிரப்புவதற்கு இந்த தகவல்கள் எல்லாம் மிக மிக உதவியா இருக்கு அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்ல, சொல்லப்படுகின்ற வரலாறு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வரலாற்றை சரியாக சொல்லக்கூடிய வகையில் உதவுவதாகவும் இவை இருக்கின்றது அப்படின்னு தெரிய வந்தது. அந்த வகையில் இந்த பயணத்தின் போது திரு கட்டளை கைலாசம் இருக்காங்க இன்றைக்கு. டாக்டர் கட்டளை கைலாசம் அவர்கள் அந்த ஐரோப்பியர் கால ஆய்வுகள் அப்படின்னு வரும்பொழுது பல வகையான ஆய்வுகளை தேடி எடுத்து, ஓலைச்சுவடிகளை தேடி எடுத்து அவற்றை பதிப்பிக்கும் முயற்சிகள், அவை தொடர்பான சமய நடவடிக்கைகள் பற்றிய செய்திகள் மற்றும் சமூக நலன் சார்ந்த செய்திகள் அப்படிங்கிற வகையில பல ஆய்வுகள் தொடர்ச்சியா செய்துட்டு வர்றாரு. அத இதில் பார்க்கும்போது கூடுதலாக இன்றைக்கு நாம இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு சொற்பொழிவாளராக இருக்கின்ற முனைவர் ஆனந்த் அமல்தாஸ் அவர்கள் தோழர் அவர்கள் மிகப்பெரிய காரியங்களை பலவற்றை செய்திருக்கின்றார். ஆனா அவற்றை பற்றிய செய்திகள் பரவலாக இல்லை அப்படிங்கிறதுதான் அதிசயப்பட வைக்குது. என்ன இது அதிசயம் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அதிகமாக பேசப்படாமல் இருக்கின்றது அப்படின்னு தெரிகின்றது. அதிகமாக எப்படி பேசப்படாமல் போனது, இத்தகைய ஆய்வுகள் எப்படி பேசப்படாமல் போனது நானே வியந்து கொண்டிருக்கிறேன். அப்பதான் பேசிட்டு இருக்கும் போது ஒரு நிகழ்ச்சியின் போதுதான் அவருடைய நூல்களை பற்றிய செய்திகள்லாம் வந்த பொழுதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்ப நான் சொன்னேன், ரொம்ப காலமா நானும் சரி கட்டளை கைலாசம் சாரும் யோசிச்சுட்டு இருக்கோம், ஐரோப்பிய ஆய்வுகள் பற்றி ஒண்ணு செய்யணும்ட்டு, ஒரு துறை ஒன்று உருவாக்கணும்னு. நீங்களும் எங்களோட சேர்ந்து விடுங்கள், நம்ம மொழிபெயர்ப்பு வேலைகளை செய்யணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த எண்ணத்துக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அவர் அதை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையின் கடிகையின் ஐரோப்பிய தமிழியல் ஆய்வுகள் தொடர்பான ஆய்வுகள்ல தன்னையும் ஈடுபடுத்திக் கொள்ள
இணைந்திருக்கிறாங்க. அவருடைய அனுபவம்ங்கிறது நிச்சயமாக இந்த முயற்சிக்கு பெரிய அளவுல வந்து உதவும் அப்படின்னு எந்த சந்தேகமும் இல்லாம நான் சொல்லலாம். இதுல வந்து மிக முக்கியமாக நான் அவருடைய சிவியை வந்து பார்த்தேன். அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இங்க இருக்கிற ஆய்வாளர்கள் பலருக்கும் இதை பற்றி நான் சொல்லணுங்கிறது என்னோட கடமை அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல பிறந்தவர் தான். ஆனால் பொதுவாக பார்த்தால் அவருடைய பணி அனுபவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டின் பல இடங்கள்ல இருக்கு. அது தவிர்த்து ஐரோப்பாவில் வியன்னால, ஜெர்மனியில அப்படின்னு ஐரோப்பியன் பல பகுதிகள் அவர் கருத்தரங்குகளுக்கு கலந்து கொள்வதற்காகவும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பணியிலும் அவர் இருந்திருக்கிறார். குறிப்பா ஆஸ்திரியாவின் வியன்னாவில வந்து அவர் வந்து நீண்ட காலமா இருந்திருக்கிறாரு. அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து முனைவர் பட்ட ஆய்வு அவர் செய்திருக்கார். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல செய்திருக்காங்க. அதுக்கு பிறகு போஸ்ட் டாக்டரல் ஸ்டடிஸ் தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டாலஜி அப்படிங்கிறது வந்து அந்த துறை அந்த ஃபேக்கல்ட்டில வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா ஆஸ்திரியால செய்திருக்காங்க. ஆக இந்த ஒரு கலந்த ஒரு பார்வை, அதாவது ஐரோப்பாவிலே இருந்து ஆய்வு செய்த ஒரு பார்வை, தமிழக பின்னணியில் உள்ள பார்வை, ஆக இதெல்லாம் கலந்து வரும்போது அந்த ஆய்வுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருடைய ஆய்வு வெளிப்பாடுகள் அப்படிங்கிறது வந்து மிக குறிப்பிடத்தக்க வகையில இருக்குது. இப்ப நூல்கள் பார்த்தோம்னா அவருடைய நூல்கள் பட்டியலை பார்க்கும்போது 1984 இருந்து அந்த பட்டியல் தொடங்குது. philosophical implications of வாணி அப்படின்னு ஒரு நூல், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சிம்பிள் லாங்குவேஜ் இன் இந்தியன் எஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு நூல். அதுல இருந்து அப்புறம் 1989 வந்து philosophy of religion in Hindu thought அப்படிங்கிற ஒரு நூல். பிறகு 1990 வந்து ஒரு மணவாள மாமுனி அவருடைய பாடல்களை வந்து ஆங்கிலத்தை டெலிவர் மீ மை லார்ட் அப்படின்னு நூல்கள் வருது. பிறகு ஜெர்மானிய மொழியிலே அவர் ஒரு நூல் ஒன்று உருவாக்கியிருக்கார், திருவாய்மொழி எழுதியிருக்கார். மைன் காட் இஸ் டைம் டீப். டீப் என்பது திருடர் ஜெர்மானிய மொழியில அவர் இன்னும் விளக்குவார். அந்த நூல் வந்து ஜெர்மனியின் முந்தைய தலைநகரான பான் அங்க வந்து அந்த லிங்குவா ஃபர்லாக் அப்படிங்கிற பப்ளிகேஷன் அதுல இருந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படி ஏராளமான நூல்கள், அவருடைய பட்டியல் வந்து நீளமான நூல் பட்டியல் பார்க்கிறோம். மைன் காட் இஸ் டைம் டீப், அதோட செகண்ட் எடிஷனும் போட்டிருக்காரு, வந்திருக்கு. டிரான்செண்டர் காட் சிவா அப்படின்னு ஜெர்மானிய மொழியிலே வந்து நர்த்தனமாடுகின்ற இவர் சிவன் வந்து அவரை பற்றிய ஒரு நூல். பிறகு ராமானுஜரை பற்றிய ஒரு நூல் அப்படின்னு வந்திருக்கு. மியூசிக் ஆஃப் ஸ்பிரிங், கிறிஸ்டியன் மியூசிக் எக்ஸ்போனன்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு புத்தகம். பிலாசபி ஆஃப் ஹிஸ்டரி, பிலாசபி ஆஃப் எஜுகேஷன், இந்த மாதிரி. அப்புறம் ஜெர்மானி மொழியில சிவா டான்ஸ்ட் இன் சூட் இந்தியன், சவுத் தென் தமிழகத்தில் வந்து சிவா நாட்டியம் ஆடுகின்றார் அப்படிங்கிற ஒன்று என்ற தலைப்புல அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிறைய நூல்கள், 28 நூல்கள் அந்த பட்டியல்ல வருது. இந்த அது தவிர எடிட்டட் ஒர்க்ஸ்னு ஒரு பெரிய லாங் லிஸ்ட் ஒன்று. இதை பார்க்கும்போது என்ன தோன்றுகிறது அப்படின்னாக்கா, அவருடைய ஆய்வுகள் தமிழ், ஆங்கிலம், ஜெர்மானிய மொழி என்ற 3 மொழியிலையுமே அவருடைய படைப்புகளை வந்து அவர் அதிகமா வழங்கி இருக்கின்றார். ஆக இந்த மொழிபெயர்ப்பின் வழியாக இங்கிருந்து, அதாவது தமிழக சிந்தனையை ஐரோப்பிய சிந்தனைக்கு கொண்டு செல்வது, இந்த ஐரோப்பிய சிந்தனையை தமிழ் சிந்தனைக்கு கொண்டு வருதல் என்ற வகையில் 2 வகையிலும் அந்த கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக நடந்திருக்கு. இன்றைய காலத்தில் நமக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கு. உதாரணமா இன்றைக்கு வந்து என்னுடைய பணியில வந்து இன்றைக்கு முக்கியமா நான் ஒரு நூலை இன்னும் இப்போ வந்து ஜெர்மானிய நூல் ஒன்று மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருக்கின்றேன். மெட்ராஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிற நூல், அதை மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருக்கின்றேன். 35 டயலாக்ஸ் கொண்ட ஒரு நூல். அது வந்து பேருக்குரிய 20 பத்திகள், 20 சாப்டர்ஸ் முடிந்திருக்கின்றது. ஆக இன்றைய காலகட்டத்துக்கு இந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகள் தேவை அப்படிங்கிறது மிக அத்தியாவசியமான தேவை அப்படிங்கறது வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை உணர்றோம். அந்த மொழிபெயர்ப்புகளின் வழியாக பல்வேறு வரலாற்று செய்திகளை இங்கிருக்கின்ற மொழிகளிலிருந்து, அதாவது ஐரோப்பாவில் இருக்கின்ற மொழிகளிலிருந்து தமிழுக்கு கொண்டு வருவதும், தமிழில் இருக்கின்ற மிக முக்கியமான சிந்தனைகளை நம் ஐரோப்பிய மொழிகளுக்கு கொண்டு போக வேண்டியதும் மிகுந்த அவசியமாகின்றது. இதுதான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது. ஆக இந்த பணியில நீங்கள் எங்களோடு, நான், டாக்டர் கைட்டலை கைலாசம், டாக்டர் ஆனந்த் அமல்தாஸ் 3 பேரும் இந்த துறைக்கான ஃபேக்கல்ட்டியா நாங்கள் வந்து இப்போது ஆரம்பிக்கின்றோம். இந்த துறையை இந்த ஆர்வம் உள்ளவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று வரவேற்கின்றோம். ஒரு சிறிய அறிமுகமாக கட்டளை கைலாசம் சார் வந்து இதோட தேவைகளை பற்றி கொஞ்சம் கூற வேண்டும் அப்படின்னு விரும்புறேன். சார், நீங்க பேசலாம். மிக்க நன்றி. தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய தொடர் இயக்கத்தில் மேலும் ஒரு படிக்கட்டாக இதை நான் கருதுகிறேன். இந்த ஐரோப்பிய இலக்கியத்தை பற்றி எனக்கு ஆர்வமாக வருவதற்கு காரணம், எனது தமிழ்துறை பேராசிரியரும் வழிகாட்டியாகவும் இருந்த அருட்தந்தை வி.மி. ஞானப்பிரகாச அடிகளார். அவர் பற்றி ஏற்கனவே ஐயா அமலதாஸ் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஐரோப்பியர்களை, ஏன் நான் அவருக்கு நெருக்கமான ஒரு மாணவர்,
முதுகலை தமிழ் படிப்பதற்கே காரணமாக இருந்தவர் அவர்தான். வீரமாமுனிவரை பற்றிய செய்திகளை உலகறிய செய்தவர். அவரோடு பழகுகிற காரணத்தினாலும் நான் அவர் காலத்தில் அங்கே தூய சவேரியார் கல்லூரியில் தமிழ் துறையில் முதுகலை படித்த காரணத்தினாலும் தொடர்ந்து நான் ஆய்வு செய்வதற்கும் அவர்தான் காரணம். எனது ஆய்வுகள், எனது பணி இவையெல்லாம் திருநெல்வேலி இந்து கல்லூரியை சார்ந்திருந்தாலும் எனது ஞான ஆசான் என்று சொன்னால் அடுத்த பிமி ஞானப்பிரகாச அடிகளார் தான். அதனால்தான் எனக்கு இந்த இலக்கியத்தின் மீது மிகுந்த ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. குறிப்பாக ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு பின்னர் இங்கு தமிழில் ஏற்பட்ட இலக்கிய மாற்றங்கள், இலக்கியத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள், அவர்கள் செய்த ஒரு பெரிய பணி, இவற்றையெல்லாம் மிகுந்த அளவுக்கு நினைத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனக்கு ஆசிரியராக இருந்த வேறொரு பேராசிரியர் டாக்டர் இன்னாசி அவர்களை பற்றியும் அமலதாஸ் கேட்டிருப்பார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய கிறிஸ்தவ இலக்கியத்துறை தலைவராக சென்று விட்டார், அதில் சேர்மனாக போயிட்டார். எனக்கு அவர் இலக்கணம் கற்றுக் கொடுத்தார். அவருடைய நூல்களை எல்லாம் கொடுத்துருவார். 70ற்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். கிறிஸ்தவ தமிழ்குடை என்ற ஒரு நூலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். கிறிஸ்தவ இலக்கிய களஞ்சியம் ஒன்று கூட அவர் என்சைக்ளோபீடியா கிறிஸ்டின்ஸ் ஒன்று தமிழில் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் இவர்களோடு வாழ்ந்த காரணத்தினால்தான் இந்த ஐரோப்பியர்கள் எந்த அளவுக்கு தமிழர்களை விட அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு மனநிலை எனக்கு உருவாக்கியது. அப்படி இருந்த பொழுதும் எனக்கு சில வீரமாமுனிவரை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. வீரமாமுனிவரை பற்றிய செய்திகளை லத்தீன் மொழியிலும் அவருடைய வரலாறை அருட்தந்தை ஞானப்பிரகாச அடிகளார் எழுதியிருக்கிறார்கள். லத்தீன் மொழியில் வீரமாமுனிவருடைய வரலாறு ஒரு சின்ன நேரடியாக சென்று வந்து அவரை பற்றிய குறிப்புகள், அந்த புத்தகம் என்கிட்ட லத்தீன் மொழியில் இருக்குது. அது மட்டுமல்ல, வீரமாமுனிவர் திருக்குறளுக்கு எழுதிய உரையை லத்தீனில் படிச்சுட்டு தமிழாக்கம் செய்து கொடுத்திருக்கிறார். வீரமாமுனிவர் பார்வையில் எப்படி இந்த திருக்குறள் இருந்தது என்பதை, இப்படி பல மேலைநாட்டு அறிஞர்களை பற்றியெல்லாம், அதுபோல ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் எழுதிய கிறிஸ்தவ தமிழர் பற்றிய வரலாறு, தமிழறிஞர்களை பற்றி முதல்ல அந்த தமிழில் வந்து அவர் புத்தகத்தை நான் படிச்சிருக்கிறேன், ராப்பி சேதுப்பிள்ளையுடைய புத்தகம். என்னுடைய ஆய்வும் அது சாத்தான்குளம் பகுதியில் தான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொள்ளுகின்ற பொழுது இவர்களெல்லாம் படித்த பின்னரும், ஊவேசாவுடைய ஓலைச்சுவடியை படித்த பின்னரும், ஐரோப்பியர்கள் வந்த பின்னர் அவர்கள் கண்டிப்பாக ஓலைச்சுவடி எழுத கற்றுக்கொண்டார்கள். ஓலைச்சுவடி அண்ணாவிகள், ஓலைச்சுவடி கவிராயர்கள், ஓலைச்சுவடி புலவர்கள், இவரெல்லாம் சந்தித்து தான் பல காரியங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தாளில் எழுதிய செய்திகளும் இருக்குது. அதை விட ஓலைச்சுவடிகளில் நிறைய பதிவு செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக கிறிஸ்தவ ஆலயங்களில் வந்து எப்படி அந்த வழிபாடு நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் ஓலைச்சுவடியில் அவர்களும் கற்றுக்கொண்டு, ஏற்கனவே சுபாஷினி அம்மையார் அவர்கள் சொன்னது போல ஜெர்மன் நாடுகளில் எந்த அளவுக்கு ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டிருக்குதோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்படவில்லை என்ற ஒரு வருத்தம் எனக்கு உண்டு. இதில் பல நேரங்களில் சில விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவர்கள் எப்போ தூங்குவார்கள், என்ன செய்வார்னு தெரியல. ஒரு பக்கம் சமயப்பணி இருந்தாலும் மற்றொரு பக்கம் தமிழுக்காக அவர்கள் செய்த பணி ஒருவராக செய்ய முடியுமான்னு தெரியல. சில நேரங்களில் வியந்து நான் கூட அந்த ஞானப்பிரகாசத்தை கேட்பேன். பல விஷயங்கள் உண்மையிலே வீரமாமுனிவர் தான் செஞ்சாரான்னு சந்தேகம் வந்துடும். அகராஜ் எழுதுகிறார், நசகாண்டம்னு ஒரு மருத்துவ நூலை வேற எழுதுகிறார். எப்படி ஒரு மனிதனால் இப்படியெல்லாம் செய்ய முடியுது? அதுவும் வேற்று மொழி. நம்மால இந்த மண்ணிலே பிறந்து இத்தனை வருஷம் வாழ்ந்தும் ஒரு சின்ன காரியம் கூட செய்ய முடியலையே. ஒரு அகராதி தயாரிக்கணும்னா எத்தனை நாள் ஆகும்? எத்தனை அகராதிகளை இவர்களெல்லாம் தயாரித்தார்கள். அது வீரமாமுனிவருடைய 7 அகராதின்னு சொல்றாங்க. அப்போ அவர்கள் எனக்கு என்னமோ அவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் ஒர்க், ஒரு பெரிய குழுவாக இயங்கினால்தான் இது நடைபெற்றிருக்குமோன்னு சந்தேகம். அந்த குழு என்ன ஆகியது, அவர்கள் சேகரித்து வைத்த ஓலைச்சுவடி, எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் செண்பனூருக்கு சென்று பார்த்தேன். செண்பனூரில் ஒரு அருங்காட்சியம் வச்சிருக்கிறாங்க ரோமன் கிறிஸ்தவர்களுக்கு. அருட்தந்தை அங்கே நான் போய் அங்கே கிறிஸ்தவர்களுக்கு பிஹெச்டி படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் சில நேரங்களில் வகுப்பு நடத்த சொல்லுவாங்க. அங்கே போய் நடத்தியிருக்கிறேன். அந்த கொடைக்கானல் இருக்கக்கூடிய செண்பனூர் அங்கே ஒரு 3 நாள் தங்குவோம். அருட்தந்தை ஞானப்பிரகாசடியில் இருக்கிற வரைக்கும் அங்கே ஆண்டுதோறும் ஒரு முறை கிறிஸ்தவத்துறை சார்பான ஆய்வாளர்களை வரவழைப்பார். அதுவும் மதுரை பல்கலைக்கழகத்தில் கொஞ்ச நாள் அவருடைய கல்லூரி தமிழ்துறை தலைவராக இருந்தார். அருளானந்தர் கல்லூரி முதல்வராக இருந்தார். ஓய்வு பெற்ற பின்னர் இந்த கிறிஸ்தவ இருக்கையினுடைய பொறுப்பில் அவர் தான் இருந்தார் மதுரை பல்கலைக்கழகத்தில்.
அப்போ அந்த மாணவர்களை வர வச்சு அவர் செஞ்ச இதெல்லாம் பார்ப்போம். அப்போ எனக்கு அந்த நேரத்திலும் கூட அவர்கிட்ட கேட்பேன், இவ்வளவு செய்கிறீங்களே, ஏன் கிறிஸ்தவ ஓலைச்சுவடிகளை இங்கே பாதுகாக்கலை? அவர்கள் காலத்தில் பூரா ஓலைச்சுவடி இருந்தது, இவை எல்லாம் என்ன ஆகிவிட்டது? அங்கே போய் பார்த்தா ஏதோ ஒரு சில ஓலைச்சுவடிகள் அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் மக்களிடமும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்களில் நிறைய கிறிஸ்தவ சுவடிகள் இருக்கின்றன. அதில் இன்னொரு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, வீரவாமுனிவர் ஒன்றை கித்தேரி அம்மாள் அம்மானை எழுதுறார். ஆனால் அதை ஒரு அண்ணாவை என்ன செய்கிறாருன்னா, திரும்ப நான் கித்தேரி அம்மானையை படித்து ஒரு நாட்டார் வழக்காராக மாற்றி, பொதுவாக என்ன சொல்லுவோம், நாட்டார் இலக்கியங்கள் செவ்விலக்கியங்களாக மாற்ற அடையும், அது ஆச்சரியமா இல்லை. ஆனால் இது மாதிரி ஐரோப்பியர் எழுதிய இலக்கியங்களை தமிழ் நாட்டார் இலக்கியமாக மாற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. இதை விட பார்த்தான்னா கேரளா கடற்கரையில் நிறைய கிடைக்கிது. இங்கே இருக்கக்கூடிய கதைகள், கிறிஸ்தவர்கள் எழுதின ஓலைச்சுவடிகள் எல்லாம் அங்கே பார்க்க முடியும். அங்கே கேரளாவில் குறிப்பாக அங்கே பேராசிரியர் வளனார் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இதை மாதிரி நிறைய விஷயம் இப்படியெல்லாம் இருக்குது. அவருடைய விட்டு சென்ற தடயங்கள், ஐரோப்பியர்கள் இவ்வளோ செஞ்சுருக்கிறாங்களே. இப்போ அமலதாசையாவெல்லாம் அவருடைய பயோடேட்டா அவருடைய பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவர்களெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிறாங்களே, இவர்களை பற்றி பதிவுகளெல்லாம் நமக்கு தெரியலையே, இவர்களெல்லாம் முதல்ல தொடர்பு கொண்டு வந்தால் இன்னும் நாம் அதிகமாக செஞ்சிருக்கலாமே. அது எனக்காக தமிழ் மட்டும்தான், ஆங்கிலம் ஓரளவுக்கு அவ்வளோதான். அவர்கள் பல்வேறு மொழிகளை கற்று இருக்கிறார்கள், பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது, மிகப்பெரிய ஆய்வாளராக இருக்கிறாங்க. இவங்களை கூட நமக்கு அறிமுகம் இல்லாமல் போய்விட்டதே என்ற ஒரு வருத்தம் இப்போ எனக்கு தோணுது. இவ்வளவு ஒரு கிறிஸ்தவ இலக்கியத்தில் ஈடுபாடுபட்டு அது அலேசு நாடகம் போன்ற ஒரு அழிந்து போன ஓலைச்சுவடினே 3 ஆய்வாளர்கள் பிஹெச்டி எழுதி வச்சுட்டாங்க. இதெல்லாம் இருந்த இதை கூட எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சும்மர் சுண்டல்னு ஒருத்தர் கேரளாவில் ஒரு புத்தகம் இருக்கிற ஆங்கிலத்தில், அதை படிக்க போய் அவர் எழுதுகிற பாளையங்கோட்டை பக்கத்தில் இந்த அலேசு நாடகம் நடத்தப்பட்டதாக அறிகிறேன் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் தேடும் பொழுது ஒரே ஒரு ஜோடி ஏதோ என்ன புண்ணியமோ ஒரு ஜோடி கிடைச்சிருச்சு. உடனடியாக முதல் வேலையாக பதிப்பிச்சு என்னுடைய பேராசிரியர் இன்னாசிக்கு அதை எழுதிட்டேன். அவர் அந்த களஞ்சியத்துல எல்லாம் பதிச்சு இருக்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது இன்னும் நாம நிறைய தேட வேண்டியிருக்கு. ஐரோப்பிய நாட்டில் போய் கிடைக்கும், இங்கேயும் அவர்கள் செய்த பணி இதெல்லாம் சேகரிக்கணும். இப்படி இருந்தால்தான் ஒரு ஐரோப்பியர் வருகைக்கு பின்னாடி இங்கே தமிழில் ஏற்பட்ட மாற்றங்கள், தமிழ் மொழி நடையில் ஏற்பட்ட மாற்றங்கள், தமிழ் எழுத்துக்கள், தமிழ் பண்பாடு, அவர்கள் நமக்கு தந்த தமிழ் குடை, இவற்றையெல்லாம் நாம இந்த தமிழ் உலகத்துக்கு அறிய செய்ய வேண்டும். என்னன்னா, வெளிநாட்டார்களை பற்றி நமக்கு ஒரு தவறான பதிவுகளை இங்க இருக்க சிலர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழை படிக்க வேண்டும், தமிழை கற்பிக்க வேண்டும் நோக்கம்லாம் உண்மையிலே நீங்க நினைக்கிற மாதிரி தமிழை தமிழுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. ஆனா தவறாக புரிதல்கள் இங்க நிறைய பேர் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையிலே அவர்கள் இங்கு இந்த நாட்டுக்கு இன்றைக்கும் சில பேர் சொல்லுவார்கள், இப்படி வெளிநாட்டாரே இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஆனால் அதை நம்மளை தேச துரோகின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மற்ற வகையில் எப்படியும் எனக்கு இந்த ஆட்சி இதெல்லாம் பற்றி பொருளாதாரத்தில் இந்த தமிழ் மொழியை இவ்வளவு உலக அளவு அறிய செய்தவர்களும் இன்று வரை இது நிலைத்திருக்குன்னா மேலே ஐரோப்பியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அவர்கள் வந்த பின்னர் தான் இது தமிழினுடைய முழு வீச்சும் உலகளவுக்கு போயிருக்குது. இல்லை என்று சொன்னால் இது ஒரு சிறிய அளவிலே இப்போ நினைக்கிறாங்களா, ஒரு சின்ன நாடாகிடணும், தான் மிக சுருக்க நினைக்கிறார்கள். ஆனால் இந்த அமைப்பு இந்த உலகம் முழுவதற்கும் தமிழை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் உருவாக்குறாங்க. அன்பிற்குரிய மிகப்பெரிய அறிஞர் ஆனந்த் அமலதாஸ் போன்றவர்களெல்லாம் நாமெல்லாம் இணைந்தால் நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த தமிழ் உலகம் முழுவதும் அறிய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டும்னு நினைக்கிறேன். பாரதி கண்ட கனவை புதுமைப்பெண்ணா இருக்கக்கூடிய சுபாஷினி அவர்கள் தேமுதிர தமிழோசையை உலகெல்லாம் இன்னைக்கு பறக்கக்கூடிய அல்லது பரப்பக்கூடிய நிலை ஏற்படும். அல்லது அவரே வருத்தப்பட்டது போல நமக்குள் பழங்கலைகள் பேசுவதில் ஒரு எந்தவித பயனும் இல்லாமல் போயிடும். அந்த நிலையில இந்த அமைப்பு தொடங்குவது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்துகிறேன். நாம் எல்லோருமே சேர்ந்து, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, அமலதாஸ் மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களெல்லாம் இணைத்து, இப்போ நான் அவர்களை இன்னைக்கு காலையில கூட அவருடைய உரையை கேட்டுக்கிட்டு இருந்தேன், நேரடியாக கலந்து கொள்ளட்டாலும் பத்திரிகை உலகத்து இங்கிருந்து இலங்கையெல்லாம் கேட்டப்பட்ட அவர் இருக்கிற இடத்துல அமைதியார். இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் நினைச்சு பார்க்கும்பொழுது உண்மையில் ஆச்சரியமா இருக்கு. என்ன பல ஆண்டுகளாக அந்த துறையிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய நிறைய அறிஞர்கள் அமைதியாக அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள்.
இந்த தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் குறிப்பாக மனித இனத்திற்காக இவர்கள் பாடுபடுகிறார்கள். அந்த நிலையில் இந்த அமைப்பை பாராட்டி, அதுபோல இன்று தொடங்கக்கூடிய இந்த ஐரோப்பிய தமிழ் ஆய்வுகளை பற்றிய சிந்தனைக்காக தனித்துறை உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இதுவரைக்கும் அங்கங்க தனி இருக்கைகள் ஆக்கி கொண்டிருந்தார்கள். இது ஒரு பெரிய அளவில் இருப்பது மகிழ்ச்சி தரக்கூடியது. அதனை வாழ்த்துகிறேன். இந்த அமைப்பை உருவாக்கியதற்காக உழைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க சார். டாக்டர் ஆனந்த் அமல்தாஸ், நீங்க பேசலாம். உங்களுடைய உரையை நீங்க தொடங்கலாம். நன்றி. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வலைத்தள வழியாக முதன்முறையாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சிறப்பாக தோழர் முனைவர் சுபாஷ் அவர்களுக்கும் ஐயா கட்டளை கைலாசம் அவர்களுக்கும் நன்றி. நான் பொதுவாக இந்த உரையில் ஜெர்மானியர்களிடமிருந்து தமிழை பற்றி என்ன கற்றுக்கொண்டேன் என்று முதல் பகுதியில் பேசுகின்றேன். இரண்டாவது பகுதியில் இந்த பண்பாட்டு பகிர்தலில் என்னுடைய பங்கு என்ன என்பதை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். 40 ஆண்டுகளாக இந்த துறையில் இருக்கின்றேன். அதனால் இந்த பணியுடைய தொடக்கமும் தொடர்ச்சியும் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அதற்கு முன் ஒரு சில நிமிடங்கள் என்னை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் கொஞ்சம் பொருத்தம்லாம் இருக்காது. நான் லோயலா கல்லூரியில் சென்னையில் BA படிக்கும் பொழுது ஆங்கில லிட்ரேச்சர், அதாவது ஆங்கில இலக்கியம் படிப்பதை அனுப்பி வைத்தார்கள். அப்படி தமிழ் என்று சொல்வது செகண்ட் லாங்குவேஜ்னு சொல்றது. ஆனால் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவங்க ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்கள். அழகரசன் ஒருத்தர் இருந்தார், கவிதை எழுதக்கூடியவர். என்னையும் கவிதை எழுத உற்சாகம் ஊட்டியவர். என்னுடைய நண்பர்களெல்லாம் கவிதை எழுதக்கூடிய திறமை உள்ளவர்கள். எனக்கும் அதனால் ஈடுபாடு உண்டு, நாடகம் எழுதி பழக்கம் உண்டு. ஆனால் முக்கியமாக நான் ஆங்கில இலக்கியம் தான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஆசானாக இருந்தவர் ஆன்மகுரு என்று சொல்வோம். அவரை பார்க்க போகும்போது சொன்னார், என்ன படிக்கணும்னு கேட்டார். நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சொன்னேன். அவருக்கும் வந்துருச்சு. ஆங்கில இலக்கியம் யார் யாரெல்லாம் படிச்சுட்டு போறாங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் பல்சமய உரையாடல் முக்கியம். அவர் மையம் வச்சிருக்காரு சென்னையில். அதனால சமஸ்கிருதத்தை படிக்கணும். சமஸ்கிருதம் இல்லாமல் நம்ம உறவாட முடியாது. அப்படி அவர் டேபிள் மேலே இருந்து சமஸ்கிருத கிராமர் பற்றி என்னை கையில் கொடுக்குறாரு. அது பெல்ஜியன் ப்ரைஸ் அந்துவான்னு சொல்லிட்டு கல்கத்தா ஸ்கூலில் அவங்களுக்கு தயார் பண்ண ஒரு இலக்கணம் அது கொடுத்தாரு. எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த ஆல்பபெட் அதுவே கற்றுக்கிறதில்லை. ஆனால் அவளேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அது பெரிய தாக்கமாக இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம்னு சொல்லலாம். அப்படித்தான் அங்கே ஆரம்பிச்சு முதல்ல. அப்புறம் என்னுடைய BA முடித்த பிற்பாடு 3 ஆண்டுகளாக மற்ற பண்டிட்களை பார்த்து சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டேன். அது முழுமையாக நிறைவு பெறுவதற்காக கர்நாடகா யூனிவர்சிட்டி தார்வாரில் சென்று MA படித்து முடித்தேன். அங்கே முடித்த பிற்பாடு சென்ட் ஜோஸ் காலேஜ் திருச்சியில் வளனார் கல்லூரியில் ஓராண்டு சமஸ்கிருத ஆசிரியராக லெக்சராக பணி செய்தேன். பிறகு சென்னைக்கு வந்து என்னுடைய ஆய்வுகள் MPhil PhD சமஸ்கிருத துறையில் தொடங்கினேன். அப்பொழுது உள்ள ஒழுங்குப்படி ஒரு எக்ஸாமினர் இந்தியாவுக்கு வெளிப்படையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒழுங்கு. அங்கே என்னுடைய ஆய்வு வந்து அதனால் வியன்னாவில் உள்ள ப்ரொஃபஸர் ஓபர்ஹாமருக்கு அனுப்பிச்சு வைக்கப்பட்டது. அப்படித்தான் எனக்கு தொடர்ந்தார். ஓபர்ஹாமர் என்னுடைய ஆய்வை பார்த்துவிட்டு மிகவும் பாராட்டி நல்ல மதிப்பெண் கொடுத்ததோடு மட்டுமல்ல, என்னுடைய பல்கலைக்கழகம் கூட அது பதிப்பிடுவதற்கு நான் பரிந்துரை செய்வேன் என்று சொன்னார். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் வெளியே கேட்டேன், உண்மையிலே சொன்னாரான்னு சொல்லிட்டு. ஆமா, இங்க வந்தா உதவி செய்யறேன்னு சொன்னார். அப்படித்தான் வியன்னா போய் சேர்ந்தேன் அவருடைய அழைப்பினால். அங்கே வியன்னா போய் சேர்ந்த பிற்பாடு ஏற்கனவே 4 மாதம் பூனாவில் போய் தங்கியிருந்து மேக்ஸ்வெல் பவனில் ஜெர்மன் மொழி கற்றுக்கொண்டு தான் போயிருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் கூட அங்கே எனக்கு ஸ்டைபண்ட் ஒன்றும் கிடைக்கல, ஸ்காலர்ஷிப் கிடையாது. அவர் என்ன செஞ்சாருன்னா, தமிழ் கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு அமைப்பு செய்து லெக்சராக என்னை அங்கே நியமித்து வைத்தார். அதுவும் அங்கு உள்ளவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அங்கு உள்ளவர்கள் எல்லாருக்கும் சமஸ்கிருதம் தெரியும். இண்டாலஜி தான் சமஸ்கிருதத்தை உள்ள நுழைய முடியும். சமஸ்கிருதம் தெரியும், ஜெர்மன் பேசுறவங்க, பிரெஞ்சு ஒன்று, அவங்க யூரோப்பியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 2-3 மொழி பேசக்கூடியவங்க. அவங்களுக்கு முறையா தமிழ் சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னா கொஞ்சம் முறையா நானும் தெரிஞ்சிருக்கணும். அதனால அங்கு உள்ள நூலகத்தில் சென்று தமிழ் பற்றி என்னென்ன புத்தகம் இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்தேன். இந்த தேடல்ல தான் ஹெர்மன் பேத்தின் எழுதிய தமிழ் இலக்கணத்தை கண்டுபிடிச்சு. இது பெரிய ஒரு உற்சாகம் எனக்கு. தமிழ் மரபு அந்த அமைப்பை அந்த புத்தகத்தில் தெரிஞ்சு கொண்டேன். அந்த இலக்கணத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தேன். அது மட்டுமல்ல, ஓபர்ஹாமர் என்ன சொன்னார்னா, தமிழ் சொல்லிக் கொடுத்தா மட்டும் பத்தாது, இந்த போஸ்ட் டாக்டரல் ஸ்டடி சொன்னதுனால அவர் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ ட்ரெடிஷன் யாரும் அதிகம் பண்ணவே இல்லை. அதாவது தென்களை பற்றி
அதில் கொஞ்சம் ஈடுபாடு செஞ்சு செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நூலை எடுத்து கொடுத்தார். அவர் இந்த ஓபர்ஹாமர் வந்து சென்னையில் 2 வருஷம் தங்கி சமஸ்கிருதத்தை படித்தவர், அதுவும் ப்ரொஃபஸர் ராகவன்ட்ட படித்தவர். அதனால் அந்த வைணவத்தினுடைய தாக்கம் அவருக்கு அதிகம். அதனால இங்கே தமிழில் என்னென்ன வைணவ நூல் தான் அதை வாங்கி அவர் நூலகத்தில் வச்சிருந்தார். அவர் நூலகத்திலேருந்து ஒரு புத்தகத்தை காமிச்சார். அதாவது காஞ்சிபுரத்தில் அன்னங்காச்சாரியார் தொகுத்த வரவர முனி கிரந்தமாலான்னு ஒரு பெரிய புத்தகம். அது பிள்ளைலோகாச்சாரியர் எழுதிய நூல்களும் அதற்கு மணவாள மாமுனி எழுதிய உரையும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அதில் வந்து தத்துவத்திரயம் சொல்றது பிள்ளைலோகாச்சாரியர் எழுதிய ஒரு நூல், அதற்கு மணவாள மாமுனி வியாக்கியானம் உரை எழுதியார். அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தேன். அதுதான் போஸ்ட் ஸ்டடீஸ் அங்கே செய்தது. பிறகு நான் சென்னைக்கு திரும்ப வந்த ஒரு படம் இங்கே தான் அது வெளியிட்டேன். இது ஒரு பக்கம். ஆனால் என்னுடைய சமஸ்கிருத தொடைக்கு வந்துடுவோம், அது ஜெர்மன் மொழிக்கு வந்துடுவோம், தமிழ் தேடு, அதுதான் எனக்கு முக்கியம். அங்கே நூலகத்தில் பார்க்கும் பொழுது 3 ஆளுமைகள், 3 அறிவாளை பற்றி பேச விரும்புகிறேன். கார்ல் கிரவுல் உங்களுக்கு தெரியும், 2வது ஷோமரஸ், 3வது ஹான்ஸ் யோவாக்கிம் கிளிம்கைட். இந்த 3 பேரும் எனக்கு ஒரு தாக்கம் கொடுத்தோம். அதனால இவங்களை பற்றி சொல்லணும். உங்களுக்கு தெரியும், கார்ல் கிரவுல் பற்றி அதையும் கேள்விப்பட்டிருக்கீங்க. முதல்ல வந்து அவர் திருக்குறள் மொழிபெயர்ந்து தெரியும் உங்களுக்கு, அது எனக்கு ரொம்ப பல முறை படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் கைவழி நவநீதம், அந்த இலக்கணத்தையும் மொழிபெயர்த்திருக்காரு. அப்புறம் ஒரு பகுதி, அதாவது சிவஞான சித்தியார் ஒரு பகுதி மட்டும் மொழிபெயர்த்திருக்காரு, சில சமஸ்கிருத நூலை மொழிபெயர்த்திருக்காரு. ஆனால் அவர் தான் அதாவது என்ன சொல்றது, துப்ளியத்தக்க தமிழிக்கான்னு சொல்லிட்டு தமிழ் நூலகம் ஒரு அமைப்பை வைத்து பல்வேறு கட்டுரை எழுதியிருக்காரு, அது வெளி செய்திருக்காரு. ஆனால் எனக்கு வேண்டியது அங்கே திருக்குறள் மட்டும்தான். அவருக்கு முன்னாலே திருக்குறள் ஒரு மொழிபெயர்ப்பு ஜெர்மன் மொழி இருந்து 1800 பதிவான ஒன்று இருந்தது. ஆனால் அவர் கார்ல் கிரவுல் என்ன சொல்றாருன்னா, அது பொழிப்புரை, அது உண்மையான மொழிபெயர்ப்பு இல்லைன்னு புதுசாக ஒன்று செய்கிறாரு. அவர் கார்ல் கிரவுல் செஞ்சார். இப்போ இன்னொன்று 1975 இன்னொரு திருக்குறள் மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது. ஸ்டுட்கார்ட் உள்ள உங்களுக்கு தெரியும், ஆல்ஃபிரட் ஃப்ரெண்ட்ஸ் என்பவர் மொழிபெயர்த்திருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஜெர்மன் மொழியில் மட்டும் 3 மொழிபெயர்ப்பு, திருக்குறளுக்கு 3 மொழிபெயர்ப்பு உண்டு. ஆனால் கார்ல் கிரவுல் மொழிபெயர்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அவர் வந்து ஒரு ஜெயின நூல் முன்வைக்கிறார். 6-7 காரணம் கொடுக்குறார், திருக்குறள் வந்து ஒரு ஜெயின நூல் அப்படின்னு சொல்லிட்டு. திருக்குறள் முதல்ல தெரியும் உங்களுக்கு, அந்த மலர்மை செய்கினான், என் குணத்தான், இவைகளெல்லாம் புத்தருக்கும் சொல்லலாம், மகாவீரருக்கும் சொல்லலாம். இப்படி காரணங்கள் கொடுத்து அது ஜெயின நூல் சொல்றார். நமக்கு தெரிய நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் அவருடைய கோட்பாடு அதுதான். இன்னொரு காரணம், எதுக்கு அவர் திருக்குறள் ஈடுபாடுன்னு சொன்னா, அவர் மார்ட்டின் லூத்தர் மரபுல வந்தவர். அவங்களுக்கு முக்கியமா 3 ஹைரார்கிஸ், அதாவது கடவுள், திருச்சபை, குடும்பம், அதாவது காட், சர்ச் அண்ட் ஃபேமிலி. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த திருக்குறள் 3 அதிகாரமும் அந்த 3க்கும் பொருத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. அதுவும் முக்கியமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல் அதிகாரம் வந்து கடவுளை பற்றி அல்ல, கோட்பாடு வந்து இது உங்களுக்கு தெரியாது, அது அவருடைய போக்கு. எதற்காக பார்த்துன்னு சொன்னால், ஆனால் அவருடைய எழுத்து பலமுறை என் திருக்குறளை திரும்ப திரும்ப படிச்சிருக்கேன், நான் சொல்லிக் கொடுக்க பயன்படுத்தியிருக்கின்றேன். அது ஒரு முக்கியமானது. 2வது ஆளுமை என்பது ஷோமரஸ். இவர் முக்கியமான ஒரு ஆசிரியர், ஜெர்மானியர். அவரும் தெரியும் உங்களுக்கு என்னென்ன மொழிபெயர்த்திருக்கார். மொழிபெயர்ப்பு வந்து உங்களுக்கு தெரியும், மாணிக்கவாசகர் செய்திருக்கார், திருவாசகம் மொழிபெயர்த்திருக்கார், பெரிய புராணம், திருவாடவர் புராணம், எல்லாரும் அப்பவே செராக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன், எனக்கு ஒரு காப்பி வேணும்னு சொல்லிட்டு, ஜெர்மன் மொழியில் உள்ளது. அது மட்டும் இல்லை, சிவஞான சித்தியாரை முழுமையாக அவர் மொழிபெயர்த்திருக்கின்றார். அவர் எழுதிய ஒரு சவிசித்தாந்த அப்படிங்கிற நூல் முதல்ல ஜெர்மனில் இருந்து ஆங்கிலத்தோட வந்திருக்கு, பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்தது. இப்போ என்ன கேள்வின்னு சொன்னால், அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, அது பெரிய பிரச்சனை இல்லை. எதற்காக தமிழ் நூல்களை, அதுவும் சைவ நூல்களை அவர் ஜெர்மனியில் மொழிபெயர்த்தார்? ஜெர்மனி, அதுதான் முக்கிய கவன கேள்வி. இதற்கு முன்னால் இன்னொன்று உங்கள் சொல்ல வேண்டும். 2300 புத்தகம் வெளிவந்திருக்கு. அந்திரியாஸ் நேரிங் 500 பக்கம் கொண்ட புத்தகம். இந்த புஸ்தகத்துல இந்த ஆசிரியர் யாருன்னு சொன்னா, இங்க அந்திரியாஸ் நேரிங், இங்க சென்னையில் புரசவாக்கத்துல குருகுல ஒரு காலேஜ் இருக்கு, ஒரு கல்லூரி இருக்கு. அங்கே 6 ஆண்டுகள் அங்கே பேராசிரியர் இருந்து திரும்ப இப்ப ஜெர்மனிக்கு திரும்பி போய் ஏர்ஃபோர்ட் நியர்பர் பக்கத்தில் உள்ள காலேஜ் யூனிவர்சிட்டியில் அங்கே ப்ரொஃபஸர் இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, 1840 இருந்து 1940 வரையிலும் இந்த 100 ஆண்டுகள் இந்த லைப்சிக் மிஷனரிஸ் என்ன செய்தாங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வு. இது தரங்கம்பாடியை பற்றி இல்லை, அவங்க 18ஆம் நூற்றாண்டு. ஒரு 19ஆம் நூற்றாண்டுல 1840 இருந்து 1950 வரையிலும் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழுக்கு என்ன செய்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி சொல்றாரு. இது முக்கியமான ஒரு நூலாக பார்த்து திருப்பி படிச்சிருக்கேன் நூல்.
அவர் என்ன சொல்ல, இந்த அவர்கள் மொழிபெயர்க்கும் வழியாக கால் கிராவல், ஷோமரோஸ், பின்னால தாய்மானவரை பற்றி ஆர்னோ லேமான் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லி மொழிபெயர்க்கும் வழியாக நாங்கள் சாதித்தது 2 காரியம். முக்கியமான நாம் பதிவு செய்ய வேண்டிய 2 காரியம். என்ன சொல்றாருன்னா, ஜெர்மனியில் அப்போ சமஸ்கிருதம் ஆதித்யம் தலை குறித்து ஆடியம். அந்த வரலாற்று கொஞ்சம் சொல்லணும். எப்படி அங்கே செஞ்சுன்னா உங்களுக்கு தெரியும். முதல்ல இந்த உபநிஷதங்கள்லாம் எப்படி யூரோப்புக்கு போச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும். அக்பருடைய பேரன் அவுரங்கசீப்பினுடைய மூத்த அண்ணன் தாராஷிகன் என்பவர் 50 உபநிடதங்கள்ல பெர்ஷியன்ல மொழிபெயர்த்தார். இந்த பெர்ஷியன் மொழிபெயர்ப்பு ஒரு பிரெஞ்சு நாட்டுக்காரர் அங்கேத்துல் துப்பரான் என்பவர் லத்தீன் மொழிபெயர்த்தார். இந்த லத்தீன் மொழிபெயர்ப்பு இருந்துதான் மற்ற யூரோப்பியன் மொழியில் வந்தது. அதாவது பிரெஞ்சுலையோ ஜெர்மன்லையோ ஆங்கிலத்தையோ மொழிபெயர்க்கப்பட்டது. இதுதான் தொடக்கம் அங்கே வந்தது. இதெல்லாம் மேக்சிமம் பின்னால் வந்தவங்க. அங்கே எப்படியோ அவங்க நினைக்கிறேன்னா சமஸ்கிருத நூல் மட்டும்தான் இந்திய பண்பாட்டை புரிந்து கொள்ள பயன்படும். பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, அங்குள்ள பெரிய ஆளுமைகள்லாம் ஒரு எழுத்து உங்களுக்கு தெரியும், ஷோபனர் ஒரு பெரிய ஆளுமை உங்களுக்கு தெரியும். பிறகு இன்னொருத்தர் பால் டாய்சன், முக்கியமான ஒரு பேராசிரியர். இவங்களாம் சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமஸ்கிருதம் வழியாகத்தான் பண்பாட்டு முடியும். இன்னும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். தமிழை பற்றி ஒருத்தர் சொல்லவே இல்லை. என்ன அப்படிப்பட்டு கொடி பிடித்து ஆடிக்கொண்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த வேதாந்தம் தான் முக்கியம். அதிலும் இந்த மோனிஸ்டிக் ஐடியல் சங்கரனுடைய முக்கியம் சொல்லிட்டு அவரை இம்மானுவேல் காண்டோடு ஒப்பிட்டு, மைசூர் ரெக்கார்டு ஒப்பிட்டு, அப்படி தலைவர் காலத்தில் அவருக்கு எதிராக ஷோமரஸ் ஆரம்பிக்கின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார், தென்னிந்தியாவில் தமிழ் மொழி ஒன்று இருக்கின்றது, அங்கே பக்தி பாடல்கள் இறைவனுடைய ஆழ்ந்த அனுபவம் முதிர்ச்சி பெற்ற ஒரு மரபு இருக்கின்றது, சைவ மரபு என்று சொல்லி முதலில் மாணிக்கவாசருடைய திருவாசகத்தை மொழிபெயர்க்கின்றார். பிறகு அவர் சிவஞானத்தில் படிக்கிறார். அவருடைய குறிக்கோள் என்னவென்றால், அங்கு ஜெர்மன் நாட்டில் இத்தகைய ஒருதலை பட்சமான ஒரு எண்ணத்தை வைத்திருக்கின்றால் இந்தியாவை பற்றி, அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் இதை மொழிபெயர்க்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான அம்சம் அவர் என்ன ஆந்திரியார் அவர் சுருக்கமாக சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அப்பொழுது 19ஆம் நூற்றாண்டில் திராவிட இயக்கம் தோன்றும் நிலையில் இருக்கும் பொழுது எங்களுடைய பங்களிப்பு முக்கியம். தெளிந்து கான்சியஸ்லி விழிப்புணர்வோடு வேணுமென்றே நாங்கள் செய்தோம். இது பாருங்க, அவர் என்ன சொன்னார் பாருங்க. அவர் ஒரு தெளிவாக சொல்றார், இந்த மாதிரி சமஸ்கிருதமயத்தை எதிர்த்து நாங்கள் வேலை செய்வது தமிழ் மக்களுக்காக செய்தோம். இது பெரிய தொண்டு என்று அவர்களே சொல்லுகின்றார்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன்னு சொன்னா, அதற்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாருன்னா, 1910ஆம் ஆண்டில் திருச்சியில் சைவ சித்தாந்த சமாஜம் மாநாடு நடக்கின்றது. அந்த மாநாட்டுக்கு ஷோமரஸ் அழைக்கின்றார்கள். ஷோமரஸ் அப்பொழுது ஈரோட்டில் வேலை செய்கின்றார். ஷோமரஸ் 10 ஆண்டுகள் ஈரோட்டில் இருந்தார். 1902 இருந்து 1912 வரை ஈரோட்டில் இருந்தார். அந்த மாநாட்டில் ஷோமரஸ் அழைக்கின்றார்கள். அப்பொழுது சைவ சித்தாந்த சமாஜ் தலைவராக இருந்தவர் நல்லசாமி பிள்ளை. நல்லசாமி பிள்ளை ஷோமரஸ்க்கு முன்னால் சொல்லுகின்றார், நன்றி சொல்லுகின்றார். அந்த மாநாட்டில், நல்லவேளை அந்த வெளிநாட்டவர்கள் இங்கு வந்தார்கள், மிஷினரிஸ் நம்ம நாட்டுக்கு வந்தார்கள், இல்லை என்றால் இன்னும் 200 ஆண்டுகள் நம்ம வாட்டு போய்கிட்டே இருந்திருப்போம். அவருடைய பணி நாளத்தை இந்த விழிப்புணர்ச்சி வந்திருக்குன்னு சொல்லுகின்றார். இந்த உரையானது அடுத்த ஆண்டு சித்தாந்த தீபிகா என்ற அவர்கள் நூலில் பதிவாகியிருக்கின்றது. இதையெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லி இந்த ஆசிரியர் சொல்லுகின்றார், நாங்கள் செய்த பணி தமிழ் மக்களிடையே இந்த திராவிட இயக்கம் தோன்ற வேண்டும், சமஸ்கிருதமயமாக எதிர்க்க வேண்டும் என்று செய்தோம் என்று சொல்கின்றார். இது சுருக்கமாக சொல்லுன்னு சொன்னா, அவர் சொல்றார் தெளிவா, அதாவது தமிழ் மரபினுடைய தனித்துவத்தை தெரிந்திருக்கின்றார்கள், முதல் பாயிண்ட். இரண்டாவது, சமஸ்கிருதமயமாக்குவதற்கு எதிராக தமிழ் நூல்களை மொழிபெயர்க்கின்றார்கள். மூன்றாவது, திராவிட இயக்கம் தோன்றுவதை ஆதரிக்கின்றார்கள். நான்காவது, அந்த இயக்கத்திற்கு எங்களுடைய பங்களிப்பு உண்டு, நாங்கள் பெருமையாகப்படுகிறோம் என்று சொல்கின்றார். இது முக்கியமான ஒரு பதிவு. தமிழுக்காக போராடியவர்கள் தமிழ் மக்களுக்காக சமஸ்கிருதமயமாக்குவதை தடுப்பதற்காக மொழிபெயர்த்தார்கள். இது எனக்கு முக்கியமாக எனக்கு ரொம்ப பதிவாக தெரிந்தது. இன்னொரு மூன்றாவது நான் சொல்ல வேண்டியது, இன்னொரு ஆசிரியர் அறிஞர் ஹான்ஸ் யோவாக்கிம் கிளிம்கைட். அவர் முதலாக பான் நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தை சந்திக்க வாய்ப்பு இருந்தது. என்னுடைய நண்பர் ஒரு அறிமுகம் வைத்து வைத்தார். நான் ஜெர்மனில் அவரை வாழ்த்தினேன், கூட்டம் டாக்டர் சொன்னேன். அவர் தமிழில் வணக்கம் சொல்லி வரவேற்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படின்னு கேட்டேன். நான் பிறந்தது கொடைக்கானல், என்னுடைய அப்பா லூத்தர் மிஷனரிஸாக இருந்தார்னு சொன்னார். அப்படித்தான் அறிமுகமானது. அவர் நிறைய பெரிய சிந்தனையாளர், பல்வேறு
நூல் எழுதியிருக்கார் தமிழ் இந்தியாவை பற்றி 20ஆம் நூற்றாண்டுல சிந்தனைகளை பற்றி. எனக்கு வேண்டியது தமிழை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி ஒரு புத்தகம். அந்த புத்தகம் 1971 வெளியாகினது. அதை நான் சிராக் பண்ணி வச்சிருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆன்டி ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் இன் சவுத் இந்தியா, அதாவது தென்னிந்தியாவில் சமயத்தை எதிர்த்த இயக்கங்கள் என்ற தலைப்பு. இந்த எனக்கு ரொம்ப திரும்ப படித்த புத்தகம் அதுதான். எனக்கு பெரிய தாக்கம் கொடுத்தது அந்த நூல். அந்த நூல் முழுவதும் பெரியாரை பற்றி. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. பெரியாருடைய பின்புலத்தை பற்றி சொல்லுகின்றார். முதலில் என்ன அவர் பின்புலம், அவருடைய தொடக்கத்தில் ஒரு நீதி கட்சியை பற்றியும், சுயமரியாதை கட்சியை பற்றி, திராவிட கழகத்தை பற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அண்ணாதுரை அவர்கள் வரலாற்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, எதற்காக பெரியார் இந்து மதத்தை எதிர்த்தார், கடவுள் மறுப்பு கொள்கை, அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையின் முக்கிய அம்சங்கள் என்ன, பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கைக்கும் இங்கர்சால் ஃபோயர்பாக் என்ற அவர்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கைக்கும் வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்ன, அவருடைய குறைவுகள் என்ன, நிறைவுகள் என்று ஒரு நீண்ட நூல் 250 பக்கம் கொண்ட புத்தகம். அது முக்கியமல்ல. எனக்கு அப்பொழுது பெரியாரை பற்றி அதிகம் தெரியாது. இந்த நூல் வழியாகத்தான் மனத்தெளிவில் வந்தது, அவரை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் முடிவு முக்கியம். என்ன சொல்கின்றார் என்றால், நீங்கள் சமயத்தை எதிர்ப்பதற்காக, கடவுள் மறுப்பு கொள்கைக்காக வெளிநாட்டில் போய் மூலம் தேட வேண்டியதில்லை, அவர்கள் தாக்க வேண்டியதில்லை. இந்த சமய மறுப்பு, சமய எதிர்ப்பெல்லாம் தமிழ் மண்ணிலே உருவான மரபு ஒன்று உண்டு அப்படிங்கிறார். இது தெளிவான ஒரு பதிவு. யாரு? ஜெர்மானிய சொல்றாரு. எனக்கு புரியவே இல்லை. அவர் சொல்றாரு, இந்த மரபு தமிழ் மரபில் இருக்கு. ஆக்டாத்தனஸ் எலமெண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஆக்டாத்தனஸ் எலமெண்ட் அப்படின்னா இந்த மண்ணிலே உருவான மரபுடைய அம்சம் என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்லிவிட்டு கடைசியாக 3 அதிகாரத்துல திருக்குறளை பற்றி ஒரு நீண்ட கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரை என்ன சொல்கிறார் என்றால், திருக்குறளை அழகாக சமர்ப்பித்து, திருக்குறள் முழுவதும் நான் அவர் மொழிபெயர்க்கவில்லை, பல கட்டுரை திருக்குறள் எழுதியிருக்காரு, எனக்கு தெரியும், எத்திக்ஸ் ஆஃப் திருக்குறள் எழுதியிருக்காரு. இதுல என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு திருக்குறளை பத்தி நம்ம அதிகம் பேசிக்கிட்டு இருக்கோம், இப்ப உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சில திருக்குறள் பொறுக்கி எடுத்து, அது உங்களுக்கு திருக்குறள் என்ன சொல்றாருன்னா, இலர் பலராகிவிட்டார்கள், ஏன்னு கேட்ட பகிர்ந்து கொள்வதில் அநேகம் இல்லை. இது திருக்குறளுடைய சொல்லாடல். இலர் பலராகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவன் பிச்சை எடுத்தான் வாழ வேண்டும் என்று நியதி இருந்தால், அப்படிப்பட்ட உலகத்தை படைத்தவனே அழிந்து ஒளியட்டும் என்று அவருடைய கோபத்தின் உச்சக்கட்டமாக இருக்கின்றார். இந்த குரலை நான் கேட்டது இல்லை. உங்களுக்கு தெரியும் அந்த பாடல், இறந்தும் உயிர் வாழ்வு வேண்டின் பறந்து கெடுக உலகியற்சியாம் சொல்பாடு. இதை முன்வைத்து, இதே மாதிரி முன்வைத்து, இது உண்மையிலே சமயத்தை விமர்சனம் பண்ணக்கூடியது. திருக்குறள் சமயம் சாராத நூல் உண்மைதான். ஆனா அது கடவுள் மறுப்பை பற்றி பேசல, அவருடைய சிந்தனை வேறு. ஆனால் சமயத்தை விமர்சிக்கக்கூடிய, சமயத்தை எதிர்க்கக்கூடிய மரபு தமிழ் மரபில் உண்டு என்று தொடங்குகின்றார். பிறகு ஆழ்வாரை பற்றி ஒரு சொல்லுகின்றார். அப்புறம் நாயன்மார்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்பருடைய பாடல் நாமார்க்கு மஞ்சள் நாமனை அஞ்சு தெரியும், அதை எடுத்து காட்டுகின்றார். அவருடைய பாடல் உங்களுக்கு தெரியும். எதற்கு நாம் வேதம் ஓத வேண்டும், வேதாங்கையும் படிக்க வேண்டும், கங்கைக்கு ஏன் செய்ய வேண்டும், காவேரி பத்தாதா என்று பாடல்கள் எல்லாம் மொழிபெயர்க்கின்றார், ஜென் மொழி கொடுத்திருக்கின்றார். இதெல்லாம் படிக்கும் பொழுது அப்போ எனக்கு என்னுடைய மரபை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது, பெரிய தாக்கமாக இருந்தது. அதனால்தான் இப்படிப்பட்ட ஆளுமைகள் முக்கியமானவர்கள். இப்ப சுருக்கமா சொல்லணும்னு சொன்னோம்னா, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப உள்ள காலத்தில் உங்களுக்கு தெரியும். தமிழர்கள் பணம் சேகரித்து கோடி கோடியாக அமெரிக்காவர்களுக்கு கொடுத்து, அங்கே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே, ஊசன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைக்காக முயற்சி செய்கின்றோம். இது நாம் செய்த முயற்சி. ஆனால் ஜெர்மானியர்கள் அவர்களாக நமது மொழியை கற்று, அவர்களாக நமது மொழி அவர்கள் மொழியில் கொண்டு சேர்த்து, அவர்கள் ஊரில் நமது மொழிக்கு இருக்கை அமைத்திருக்கிறார். இதுதான் வேறுபாடு. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 18ஆம் நூற்றாண்டில் தரங்கம்பாடி வரும் பொழுது அவர்கள் அதன் முதல் தலைமுறை அவர்கள் தமிழ் கற்றுக்கொண்டார்கள், அச்சுக்கூடம் வைத்திருந்தார்கள், உண்மைதான். விவிலியத்தை தமிழில் கொண்டு வந்தார்கள், என்ன இலக்கணம் எழுதினார்கள். அப்படி அவர்களுடைய நிலையை திடப்படுத்திக் கொண்டு சொல்ல வேண்டும். தமிழுக்காக போராடினார்கள், தமிழ் மர சொல்ல முடியாது. ஆனால் 2வது தலைமுறையில் வந்த புராட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் வந்து சோமரிஸ் போன்றவர்கள், ஆர்னோ லேமான், கால் கிரவுட், இவர்களெல்லாம் தமிழுக்காக போராடினார்கள். தமிழுக்கு எதிராக உள்ள மரபை, சமஸ்கிருத மயத்தை எதிர்த்தார்கள். இது முக்கியமான ஒரு பதிவு. இங்கே வந்து மதத்தை பற்றி பேசுறதுக்கு வழி இல்லை. இங்கே அவர்கள் வந்து தமிழுக்காக போராடி இருக்கிறார்கள். அதனால்தான் இது முக்கியமாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும்.
இரண்டாவது ஒரு முக்கியமான, இப்போ வந்து நம்ம மொழிபெயர்ப்புன்னு சொன்னா ஏதோ இன்னைக்கு போட்டுக்க சட்டை நாளைக்கு கழட்டி விட்டு வேற சட்டை போட்ட மாதிரி இல்லை. இப்போ நீங்க ஐரோப்பா மறுமலர்ச்சி காலம் எப்படி வந்தது? ரெனேசான்ஸ் அது சொல்லுவாங்க. அதாவது அப்படி உள்ள லத்தீன் கிரேக்க மொழி நூல்கள்லாம் ஐரோப்பிய மொழி கொண்டு வந்தார்கள். அதனால் சாதாரண மனிதன், ஆங்கிலம் தெரிந்த சாதாரண மனிதன் இங்கிலாந்தில் இந்த நூலை படிக்க முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து மறுமலர்ச்சி ஏற்பட்டது, சிந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதனால்தான் மொழிபெயர்ப்பு முக்கியமான ஒன்று, சாதாரண விளையாட்டு இல்லை. அப்படி தமிழும் வேண்டும் நமக்கு. அதனால்தான் இப்பொழுது உள்ள வரலாற்று மாடர்ன் செக்குலர் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்களா, அதாவது வரலாற்று ஆய்வாளர்கள் இவெல்லாம் மிஷினரி சொல்றதே இல்லை, அதை தள்ளிவிட்டாங்க. யாரோ டிராவலர்ஸ், பயணிகள்னு சொல்றாங்க. அவர்கள் செஞ்சது என்ன செஞ்சாங்கன்னா கல்ச்சுரல் டிரான்ஸ்லேஷன், பண்பாட்டு பரிமாறல் என்கிறார்கள். அதுதான் அவங்க செஞ்சதெல்லாம். என்ன செஞ்சாங்கன்னா ஐரோப்பிய கருத்தாட்டங்கள்ல இந்திய மொழியில தமிழ் மொழியை கொண்டு வந்தாங்க, இங்கே உள்ள கருத்தாட்டங்களை அவங்க மொழியை கொண்டு போனாங்க. இதுதான் இன்றைக்கு உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் சொல்ல வேண்டியது, பண்பாட்டு கல்ச்சுரல் டிரான்ஸ்லேஷன். எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு இத்தாலிய நாட்டுக்கு வர்றேன். இப்போ தினவழி எடுத்துக்கொள்ளுங்க. தினவழி சீக்கன்பால் வர்றதுக்கு 100 ஆண்டுக்கு முன்னால் வந்திருந்தார். 1606 மதுரைக்கு வருகின்றார். 6 மாதத்தில் தமிழ் கற்றுக்கொண்டு அவர் வீட்டுக்கு இத்தாலியில் கடிதம் எழுதுகின்றார். அவர் சொல்லுகின்றார், மதுரை நகரை பார்த்தால் ரோமை நகரம் போல இருக்கின்றது. தமிழ் மொழி அழகான மொழி, மக்கள் அன்பாக பேசுகின்றார்கள். இங்குள்ள அரசன் 300 யானைகளோட ஊர்வலம் வருகின்றான் என்று மதுரை பற்றி அழகாக வர்ணிக்கின்றார். அவர் எழுதி லத்தீன் மொழியில் என்ன சொல்கின்றார் என்றால், இந்திய கலாச்சாரம் என்று சொல்வது ரோமை கிரேக்க கலாச்சாரம் போல பெருமை வாய்ந்தது என்று பாராட்டுகின்றார். அது மட்டுமல்ல, மாறாக என்ன செய்கின்றார், கிறிஸ்து கோட்பாடுகளை, அப்பொழுது கிறிஸ்து மரபில் பெரிய சிந்தனையாளராக இருந்தவர் தாமஸ் அக்வைனஸ் சொல்லுவோம், அவரை தமிழ் படுத்துகின்றார். அவர் தமிழ் 20 நூல் எழுதியிருக்கின்றார். அது நிறைய பேர் தெரியவே தெரியாது. அவர் என்ன சொல்கின்றார் என்றால், உங்களுக்கு தெரிய சிந்தனைகள் இருக்கிறார்கள், இது மறைக்கப்பட்ட ஒன்று. உங்களுக்கு தெரியும், வில்ஹெல்ம் ஹால்ஃபாஸ், ஆனால் ஒரு பெரிய ஜெர்மானிய சிந்தனையாளர், எனக்கு தெரியும் அவரை. அவர் வந்து இந்தியாவும் ஐரோப்பாவும் ஒன்று எழுதினார் 1971. அது அந்த நூல்ல வந்து 600 பக்கம் கொண்டது. தமிழ்ங்கிற வார்த்தை ஒரே ஒரு இடத்துல வருது. அதுவும் தினோவழியை விமர்சனம் பண்ணும்போது கொண்டு வராரு. தினோவழி எழுதின லத்தீன் மொழியை எழுதின நூலை விமர்சிக்கிறாரு, ஆனால் தமிழ் பற்றி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அவர் தெரியல அர்த்தம் என்ன. இதெல்லாம் அப்பொழுது வந்து தமிழுக்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கெல்லாம் அந்த சூழ்நிலை தான் சோமரசனுடைய முக்கியமான பதிப்பு இந்த கிளிம் கைடு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதனால அவர் அந்த மாதிரி பண்பாட்டு பரிவோடு செய்கின்றார் தினவழி. அதே போல வீரராமலிங்கர் எடுத்துக்கொள்வேன். அவரே சொல்லுகின்றார், தமிழ்நாட்டுக்கு எதற்கு வந்தேன், நான் வந்து கிறிஸ்துவ பண்பாடு சொல்வதற்காக வந்தேன். ஆனால் நான் சொல்ல வேண்டியதை எனக்கு முன்னால் இன்னும் அழகாக ஒருத்தர் சொல்லி இருக்கிறார் என்று திருக்குறளை லத்தீன் மொழிபெயர்த்து பட்டிக்கானுக்கு அனுப்பிச்சு வைக்கின்றார். அது முக்கியமான ஒரு நூல். அது மட்டும் இல்ல, அவர் தமிழ்ல எழுதும் பொழுது திருக்குறள் தாக்கம் எங்க பார்த்தாலும் பார்க்கலாம். தேம்பாவளியில மட்டும் ஒரு 75 திருக்குறளை புகுத்தியிருக்காரு. சொல்லாடல்கள் எல்லாம். அது ராஜமாணிக்கம் அவரை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு, வீரராமலியை பற்றி. ஒரு பட்டியல் போட்டே காண்பிக்கிறார், எந்த திருக்குறள் தேம்பாவளி எந்த பாட்டில் வந்து காமிச்சிருக்காரு. அவர் எழுதி எல்லா நூல்களிலும் பார்க்கணும். அவரே சொல்றாரு, நீங்க வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு வாராண்டா, பணி செய்யறாண்டா, யாப்பிலக்கணை கற்றுக்கொள்ளுங்க, ஏன்னா தமிழர்களுக்கு கவிதை தான் பிடிக்கும் என்ன அப்படி சொல்றாரு. இது ஒரு அவர் ரொம்ப, அதுவும் தேம்பாவளி பார்த்தீங்கன்னா நம்ம பாலகிருஷ்ண செல்வன் சொல்லுவாரு, இலக்கியத்தை இலக்கியமாக மட்டும் பார்க்கக்கூடாது, வரலாறாகவும் பார்க்க வேண்டும் சொல்லுவார் மீண்டும் மீண்டும். நீங்க தேம்பாவணியை வந்து நீங்க ஒரு இலக்கியமா பார்க்கலாம் அல்லது ஒரு வரலாறாகவும் பார்க்கலாம். அங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாருன்னா, இத்தாலியை பற்றி ஒரு பெரிய வர்ணனை இருக்கின்றது. என்ற இத்தாலிய நாடை தொடங்கி ஒரு வர்ணனை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அப்பொழுது ஐரோப்பிய நாட்டில் உள்ள துருக்கியரோட போன்ற சண்டையில அவர் வெற்றி பெற்ற பிற்பாடு லியோபோல்டு என்பவர் ஒரு ஐடியல் கிங்காக அங்கே பேசப்பட்டவர். வியன்னாவில் இருந்தவர். அங்கே ஒரு கோயிலே இருக்கு, லியோபோல்டு சர்ச், அங்கே ஒன்று இருக்கு கோயில் வியன்னாவில். அவர் தான் அந்த கத்தோலிக் உலகத்திற்கு ஒரு ஐடியல் கிங்காக இருக்கு. அவரை வீரராமலிங்கம் இங்கே புகுத்தினார். இந்த 36வது அதிகார தேம்பாவளியில சூசியனுடைய முடிசூட்டு விழாவோடு முடிகின்றது. அந்த முடிசூட்டு விழாவுக்கு மாடல் யாருன்னு கேட்டா லியோபோல்டு. லியோபோல்டு பேரையே சொல்லுகின்றாரு. லியோபோல்டுக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு தமிழுக்கும் அப்படின்னு கேட்கலாம். இது கொஞ்சம் வரலாற்று பின்னணி இருக்கு. ஏன்னு கேட்டா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி ஆஸ்திரியாவும் நெதர்லாண்ட்ஸும் ஒரு கம்பெனி
துறை வணிகத்துறை ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஆஸ்திரேலிய கப்பல் வந்து சென்னையில் துறைமுகத்தில் ஓராண்டு இருந்தது. 1722 இருந்து 23 நின்றுட்டு இருந்தது. ஒருவேளை இது வீராமுனிவரை ஞாபகப்படுத்தி இருக்கலாம். வீராமணி அப்புறம் ஏழாக்குறிச்சி தேம்பாவணி எழுதி கொண்டிருக்கின்றார். அதன் வழியாகத்தான் அது ஓராண்டு இங்கு தங்கி இருந்தது. அதன் வழியாகத்தான் ஆஸ்திரியா உள்ள பெரிய அந்த ஷோன்பர்ன் அரண்மனையிலே ஒரு அறை முழுவதும் முகலாய பெயிண்டிங்கா இருக்கின்றது. இங்கிருந்து கொண்டு போனதா அதெல்லாம். நீங்க எப்படி அதுக்கு என்ன தொடர்புன்னு கேட்கலாம். நான் உண்மையிலே அதுக்கு தொடர்புன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு மறுக்கவும் முடியாது. ஏனென்றால் வீராமுனிவர் எழுதும் பொழுது எதற்காக லியோபோல்டு இங்கே கொண்டு வந்து சேர்க்கின்றார்? சூசியை பற்றி எழுதிய காப்பியத்தில் சொல்கின்றார், அவர் இத்தாலிய நாட்டுக்காரர். ஆனா லியோபோல்டு பேரை சொல்லி அவர் சில பேர் சொல்றாங்க கம்பராமாயணம் சேர்ந்து மாடலை வச்சுவாரு. கம்பராமாயணத்துக்கும் சில பாடல்கள்லாம் 3 எதிகளை ஒரே மாதிரி தொடங்கக்கூடிய பாடல் உண்மைதான். ஆனால் மாடல் கம்பராமாயணம் அல்ல. இது ஏற்கனவே லியோபோல்டு பேரை சொல்லி அங்கே பதிவாக்கிட்டார். அது மட்டுமல்ல, அங்கே இத்தாலிய கவிஞர் டாசோ அவருடைய அழகியல் பண்பாடுகள் இங்கே நுழைகின்றது. இப்படி பார்க்கும் பொழுது பல்வேறு கருத்துக்களை வீராமுனிவர் தமிழ் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு எதிர்ப்பு நிறைய இருந்தது. எதிர்வினை சிறப்பாக தரங்கம்பாடியாருக்கும் வீராமுனிவருக்கும் ஒரு லூத்தரன் கத்தோலிக்க பெரிய மரபு இருந்த ஒரு போராட்டம் பூசல் இருந்தது. அதனால் கால்ட்வெல் ரொம்ப கடினமாக இவரை விமர்சிக்கின்றார். ஒரு பக்கம் அவரை பாராட்டுகின்றார். வெளிநாட்டில் இருந்து வந்தவர் இத்தகைய ஒரு காப்பியம் எழுதியதற்கு ஒரு பெரிய சாதனை என்று சொல்கின்றார். அடுத்த நொடியே அவரை விமர்சிக்கின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், வீரமாமுனிவர் தேம்பாவணி வழியாக விவிலிய வரலாற்றை சிதறடிக்க விட்டார். டிஸ்டார்டட் பிப்ளிக்கல் ஹிஸ்டரி. இது கொஞ்சம் பொருத்தமான விமர்சனம் அல்ல. வீரமாமுனிவர் தமிழ்நாட்டு வந்து விவிலிய வரலாறு எழுத வரல. தமிழ்நாட்டில் சூசியை மையமாக வைத்து ஒரு காப்பியம் எழுதுகின்றார். காப்பிய பாணியை எழுதுகின்றார். எனக்கு என்ன கேள்வின்னு சொன்னா, இதே கால்டுவெல், ஜியு போப்புகள் எல்லாம் மில்டன் எழுதிய பாரடைஸ் லாஸ்டையும் தாண்டி எழுதிய டிவைன் காமெடியும் பெரிய கவி போற்றவங்க, அதுவும் அபத்தம் தான். அது விவிலிக்கு தொடர்பே கிடையாது. பாராட்டுறவங்க எதுக்கு வீரமுனிவர் இவ்வளவு தூரம் கடினமாக விமர்சனம் செய்கிறது கேள்வி. இரண்டாவது என்ன சொல்கிறார், கால்டுவெல் வீரமுனிவர் இந்துக்களோடு இணக்கம் வாழ்வதற்காக இந்து மயமாக்கி விட்டார்னு சொல்கின்றார். இது ஒரு அபத்தமான ஒரு குறிக்கோள், அவரின் குறிப்பு. ஏனென்றால் தேம்பாவணியில் 3615 பாடல்களும் கிறிஸ்துவ பாடல்கள், கிறிஸ்துவ பாடல்களும் இருக்கு. அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவர் இந்து மயமாக்கவில்லை, தமிழ் மயமாக்கி இருந்தார். தமிழ் நிறம் கொடுத்திருக்கின்றார். எப்படி? திருக்குறள் வழியாக. இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இத்தகைய முரண்பாடுகள் அப்பொழுது இருந்தது. வள்ளுவரை வீரமுனி பற்றி நிறைய கட்டுமானங்கள். அவர் முதல் 2 அதிகாரத்தை மட்டும்தான் திருக்குறள் மொழிபெயர்த்தான். அவர் ஒரு சன்னியாசி, அதனால பயந்து போயிட்டார். இன்னும் சொல்லிட்டு இது முக்கியமான உண்மை இல்லை. ஏன்னு கேட்டா, திருக்குறள் லத்தீன் மொழிபெயர்த்து அது தமிழ் உரையும் செய்திருக்கின்றார். எல்லா சுவடிகளும் கிடைக்கவில்லை. ஐயா சொன்னாங்க ஏற்கனவே பேராசி இன்னாசி பற்றி. அவர் இந்த சுவடிகளும் தேடி கண்டுபிடித்து ஒரு வெளியிட்டிருக்கின்றார். ரோஜாமுத்த லைப்ரரி நூல் இருக்கின்றது. அதுல 202 பாடலுக்கு மட்டும் அவர் எழுதிய உரை கிடைச்சிருக்கு. அதுல 2 பாடல் இன்பத்து பாடலையும் இருக்கு. அவர் எழுதிய சூசைக்கும் மரியாளுக்கும் உள்ள திருமண படலத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால் இன்பத்பாலுடைய தாக்கத்தை பார்க்கலாம். இன்பத்பால் தெரியாமல் அல்ல என்ன. அதனால் ஏனென்று கேட்டால், வீராமுனி எழுதிய எல்லா நூல் கிடைக்கவில்லை. அவருக்கு எதிராக நிறைய அவருடைய சக குருக்களே அவருக்கு எதிராக இருந்தார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அவர் சந்தா சாஹிப் போல ரொம்ப உறவாடி இருந்தார், நட்பு கொண்டிருந்தார். சந்தா சாஹிப் திவானை போல உடை அணிந்து ஒரு பல்லக்கில் தூக்கி வந்ததாக ஒரு மரபு உண்டு. அவர் முத்துசாமி பிள்ளை அவர் எழுதும்போது இதெல்லாம் பதிவு எடுக்கிறார். இது அவர் குருக்கள் பிடிக்கவில்லை. ஒரு சன்னியாசி வச்சு இம்மாதிரி உலக போக்குமாறு செய்யலாமா அப்படின்னு குறை சொன்னார். அதனால என்ன அவர் சொன்னா, அவருடைய கடிதங்கள்லாம் கிடைக்கவே இல்லை. ஒரு 4 இந்த கடிதம் கிடைச்சிருக்கின்றது. ஆனால் ஹென்ரிக்கு 58 கடிதம் எழுதியிருக்கின்றார் ரோமுக்கு. அந்த 52 கடிதம் இன்னும் ஆவணப்படுத்தி வச்சிருக்கின்றார்கள் ரோமில். ஆனால் வீராமுனிவர் கடிதம் கிடைக்கவே இல்லை. இது ஒரு கேள்விக்குறிதான். இதனால இத்தகைய ஒரு முரண்பாட்டு சமயங்கள் அவர் செஞ்சிருக்கின்றார். எதற்காக இவ்வளவு தூரம் இவங்களை பற்றி பேசுறேன்னு சொன்னா, அவர்கள் எனக்கு ஒரு முன்னோடி மாதிரி. அவர்கள் ஐரோப்பிய கருத்துக்களை தமிழ் கொண்டு வந்தார்கள். தமிழ் கருத்துக்களை அவர்கள் வெளிநாட்டு கொண்டு போனார்கள். அந்த பணியில் தான் நான் என்னுடைய 2வது பகுதியை வருகின்றேன். நான் என்ன செய்தேன்னு சொல்லிட்டு, நான் வியன்னாவில் இருக்கும் பொழுது பாடம் சொல்லி வாய்ப்பு இருந்தது. அங்கே உள்ளவங்க சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள். நான் அவரோட போட்டி போட்டு என் சொன்னார்கள், பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கட்டாங்க. என்னால் வேண்டாம்,
தமிழ்ல உள்ள தென்னிந்திய இலக்கியத்தை பற்றி பேசுறேன்னு சொல்லிட்டு முதல் ஆண்டு நானே ப்ரப்போஸ் பண்ணேன். என்ன செஞ்சேன்னு சொன்னா, நம்மாழ்வாரை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு தமிழ் வைணவத்தை பற்றி. தமிழ் வைணவத்தை என்ன செஞ்சேன்னா 100 பாடல் எடுத்து அதை ஜெர்மனியில் மொழிபெயர்த்து அதை மாணவர்களுக்கு கொடுத்தேன். அதுக்கு தலைப்பு தான் மை காட் இஸ் எ தீஃப் அப்படின்னு வச்சேன். அவங்களுக்கு ஆச்சரியம், என்ன கடவுள் போய் திருன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு புரியாது. கிறிஸ்தவ பண்பாட்டில் ஒரு குழப்பமான ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நீங்கள் விபிலியை வந்து இறைவனுடைய வாக்குன்னு சொல்றோம். ஆனால் கோவிலில் வாசிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது லூக்காஸ் எழுதிய நற்செய்தின்னு தொடங்குவாங்க, முடிக்கும் போது ஆண்டவருடைய அருள்வாக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரே சமயத்தில் ஆண்டவருடைய அருள்வாக்கு இருக்க முடியும், லூத்தாவுடைய வாக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அதாவது தூய ஆவியின் தூண்டுதலால் அந்த ஆசிரியர் எழுதினாருன்னு சொல்றது. எடுத்துக்காட்டு சொல்லணும்னு சொன்னா, நம்ம இந்தியன் அம்பாசிடர் நியூயார்க் வந்து அவர் நினைச்சதை பேச மாட்டாரு. டெல்லி என்ன நினைக்குதோ அதுதான் அங்கே பேசுவார். ஓமைக்கா சொல்லணும். இது கிறிஸ்துவ மரபடி சொல்லக்கூடிய ஓமை. ஆனால் நம்மாழ்வார் இன்னொரு படி அதிகமாக போகின்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் இந்த பாட்டை பாடினேன், இது என்னுடைய பாடல், என்னுடைய கலை. ஆனால் என் கண்ணன் என்னை தனதாக்கி என் பாடல் வழியாக தன்னை அறிமுகம் செய்கின்றான். அவன் ஒரு வஞ்சக்கல்வன் அப்படிங்கிறார். இது யாரு? நம்மாழ்வாருடைய பாடல். வஞ்சக்கல்வன் அப்படின்னு பக்தி பாடல பாசமா சொல்றாரு. அதைத்தான் மொழிபெயர்த்து மை காட் இஸ் எ தீஃப் அந்த புத்தகம் வெளியிட்டேன். இது 2 பதிப்பாக இருக்கின்றது. இது முதல் ஆண்டு செஞ்சேன். அடுத்த ஆண்டு சிவனை பற்றி பேசணும். சிவன் உடைய நடராஜன் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதனால என்ன செஞ்சேன்னு சொன்னா, சமஸ்கிருத நிறைய மொழிகள் எனக்கும் தெரியும். குஞ்சித அங்கிரஸ்தாவன் ஒரு சமஸ்கிருத நூல் இருக்கு. ஒவ்வொரு பாடல் வந்து அதாவது நடனம் ஆடுகின்ற அந்த காலை வணங்குகிற முடியும். அதில் கொஞ்சம் முன்னுரையாக வைத்து விட்டு திருமந்திரத்தில் 9வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா நடனத்தை பற்றி. அதில் என்ன செஞ்சேன்னு சொன்னால், அந்த அதில் 50 பாட்டு எடுத்து அதையும் ஜெர்மன் மொழிபெயர்த்து வெளியிட்டேன். அதாவது டான்சிங் காட் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது ஆண்டு என்ன சொன்னால், பெண் தெய்வத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அங்கே யூரோப்பில் அது ஒரு பெரிய உற்சாகமான ஒரு தலைப்பு. அதனால என்ன செஞ்சேன்னு சொன்னா, சமஸ்கிருதத்துல நிறைய நூட்கள் இருக்கு. உலகம் பூரா இந்த பெண் தெய்வ வழிபாடு உண்டு. எல்லா பண்பாட்டும் எகிப்தியோ அல்லது ஈஜிப்திலோ உண்டு, இதெல்லாம் உண்மை. ஆனா இந்தியா மட்டும்தான் நூல் வரலாறு பெரிய. அது நிறைய டெக்ஸ்ட் இருக்கு. டெக்ஸ்டுவல் ட்ரெடிஷன் வெரி கிரேட். 27 நூல் இருக்கு சமஸ்கிருதத்தில் மட்டும். எனக்கு எல்லா நூலும் படிச்சது இல்லை, ஒரு 6 நூல் தான் படிச்சிருக்கேன். முக்கியமான உங்களுக்கு தெரியும், தேவி மகாத்மன்னு சொல்லுவாங்க. சங்கரன் எழுதிய நூல்கள் உண்டு, சிருங்கார சாதம்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து அபிராமி அந்தாதி பிடிச்சிருந்தது. அந்த அபிராமி அந்தாதி ஜெர்மன் மொழிபெயர்த்து அவன் கொடுத்தேன். அடுத்த ஆண்டு என்ன செய்தேன்னா, முருகனை பற்றி பேசும் பொழுது கந்தரண்ட புதிய மொழிபெயர்த்தேன். அப்புறம் சித்தருடைய பாடல்கள் ஒரு இடம் செஞ்சேன். அப்புறம் வள்ளலாரை பற்றி ஒரு சொற்பொழி வாற்றினேன் அவங்களை பற்றி. அப்படி ஒவ்வொரு முறையும் இவங்கெல்லாம் சேர்த்தா சிவா டான்ஸ் சவுத் இந்தியா, அதாவது சிவன் தென்னிந்தியா நடனமாக புத்தகம் செய்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் தமிழ் அங்கே கொண்டு போய் செய்தி, தமிழுக்காக செய்த பணி. நான் கிறிஸ்துவனாக இருக்கேன் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இது தமிழ் வைணவம், தமிழ் சைவம், தமிழ் மரபில் முக்கியமான ஒரு பகுதி. அதனால் விரும்பி நேரம் செலவழித்து விருப்பத்தோடு செய்த பணி அது. அது மட்டும் இல்லை, ஜெர்மனியில் உள்ள மொழிகளையும் எனக்கு தெரிந்த புத்தகங்களை தமிழிலும் கொண்டு வந்தேன். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் பிராங்க்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் ப்ரொஃபஸராக இருக்கார், தாமஸ் ராயேக்குன்னு சொல்லிட்டு. அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு 80 ப்ரொஃபஸரை அழைத்து ஒவ்வொருக்கும் ஒரு கான்செப்ட் கொடுத்து 100 கருத்து பாருங்கள். வாட் இஸ் ப்ளூரலிசம், வாட் இஸ் ஹிந்துவிசம், வாட் இஸ் கன்ஃபியூஷனிசம், இதெல்லாம் அந்த பெடகாஜிக்கல் இன்ஸ்டிடியூட் பிஎட் காலேஜ் மாதிரி இருக்கு. அந்த டீச்சர்ஸுக்கு பயனுள்ளதாக இதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, வெளியிட்டிருந்தாங்க. 100 கான்செப்ட் அடங்கிய ஒரு நூல். அது எனக்கு காம்ப்ளிமெண்டரி காப்பி திரும்பி கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு பேசாமல் ஷெல்ஃபில் வச்சுருந்த பிரயோஜனம். அது தமிழ் மொழிபெயர்த்தேன். அதாவது பல்சமய பண்பாட்டு களஞ்சியம் சொல்லிட்டு இங்கே பப்ளிஷ் பண்ணேன். ஆசிரியர் பயன்புள்ளா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆசிரியருக்கு இந்த மாதிரி நூலகம் கிடைக்காது. இப்போ எந்த சமயத்தை பட 2 பக்கத்தில் சுருக்கம் சொல்ல முடியாது. அதனால ஆசிரியர் துணையாக இருக்கும் அந்த மாதிரி செய்யுது. இந்த மாதிரி பல்வேறு முறையில் என்னுடைய 2 பக்கம் செய்துகிட்டு இருந்தேன். ஆனால் நாம் மறுபடியும் சொல்ல வேண்டுமானால், எதிர்ப்புகள் எதிர்வினைகள் வந்து கொண்டே இருக்கும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது.
ஆனால் இன்னும் அந்த சமஸ்கிருத ஆதிக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சமஸ்கிருதமயமாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எங்கு பார்த்தால் நாம் பெரியார் உலகம் என்று சொல்லுகின்றோம். பெரியாருக்கு சாயம் பூசுகின்றார்கள், வள்ளுவருக்கு சாயம் பூசுகின்றார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம் விட்டுக் கொடுக்கக்கூடாது. இறுதியாக சொல்ல வேண்டுமானால், எனக்கு இந்த நமது நண்பர்கள், யாழ்ப்பாணத்து நண்பர்கள் சொல்லுவார்கள், ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. எனக்கு பிடித்த ஒரு சொல்லாடல். ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை என்பார்கள். அந்த உரையோடு எனது பகிர்ந்துரையை முடிக்கின்றேன். வணக்கம், நன்றி. ரொம்ப அருமையான உரை டாக்டர் ஆனந்த் தமிழ்தாஸ் ஐயா. அதாவது உங்களுடைய அனுபவங்களை சொல்றதன் மூலமாகவே எந்தெந்த பணிகள் செய்யப்பட்டன, எந்தெந்த பணிகள் இன்னும் தேவை அப்படிங்கறத உங்களுடைய உரை அருமையாக முன்னெடுத்து வைத்து விட்டது. எனக்கு அது ரொம்ப காலமாக இந்த துறையில ரொம்ப தனிமைப்பட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இப்பதான் தெரியுது நிறைய பேர் சில பணிகள் செய்துட்டு இருக்காங்க. அதுல உதாரணமா உங்களோடது மிக மிக முக்கியமான ஒரு பணி. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு மலை போல இருக்கு. இந்த பணி மலை போல இருக்கு. ஆனா அந்த மலை போல இருக்கிற விஷயத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமோ ஒரு சில பேர் தான் செய்து கொண்டு இருக்கிறத பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் மிக அதிகமாக தனது கவனத்தை இதில் குவிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று அப்படிங்கிற கருத்தோட, ஐரோப்பாவில் இருக்கின்ற தமிழ் அமைப்புகள் இந்த துறையை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அல்லது இலங்கையில் இருக்கின்ற கல்விக்கூடங்கள் ஆய்வை தொடங்கும் போது உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் இங்க நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. ஆக இந்த ஒரு மிக முக்கியமான கருத்தோட இன்றைக்கு நம்முடைய இந்த உரை நகர்ந்திருக்கு. அதோட ஐரோப்பிய தமிழியல் ஆய்வு துறையை நம்ம தொடக்கி இருக்கிறோம். ஐரோப்பாவிலிருந்து சில பேர் வந்திருக்கிறாங்க, இணைந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பாக்குறேன். நண்பர்கள், நீங்க உங்களுடைய கலந்துரையாடல் இன்னைக்கு கேள்வி பதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக கேள்விகளும் நாம் வைத்துக் கொள்ளலாம். இல்ல கலந்துரையாடல்களா உங்க கருத்துக்களை நீங்கள் பதிய வேண்டும் என்றாலும் தாராளமாக இந்த நேரத்தில் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக தமிழ் மரபு அறக்கட்டளை சில பணிகளை நாங்கள் முன்னெடுத்து வைத்திருக்கின்றோம் இப்பொழுது செய்வதற்கு. அதிலும் குறிப்பாக மலபார் மெடிக்கூஸ் என்கின்ற நூல், அதை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து நாங்கள் மொழிபெயர்ப்பு ஒன்று தொடங்குவதற்காக டாக்டர் அமல்தாஸ் அவர்களிடமும் டாக்டர் கட்டளை கலாசம் அவர்களிடமும் பேசியிருக்கின்றேன். அந்த நூலை நாம் தொடங்க வேண்டிய பணி இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு ஜெர்மானிய நூல். அந்த நூல் மொழிபெயர்ப்பு என்றது. அதற்கு அடுத்து பல்வேறு நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்கள் எல்லாம் பட்டியலாக நாம் எடுத்து அவற்றையெல்லாம் நாம் நிச்சயமாக மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும். அதற்கு தேவையான பொருட்செலவுகள் இருக்கின்றன. புத்தகமாக கொண்டு வரும்போது அதனை எவ்வாறு நாம் ஈடுகட்டுவது என்ற வகையான கேள்விகள் தான் நமக்கு முன்னால் இருக்கின்றன. ஆனால் ஐரோப்பாவில் அதற்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றன என்றே நான் கருதுகின்றேன். ஆக நாம் பணியை தொடங்கிவிட வேண்டும். அந்த வகையில் நமக்கு முன்னேற்கின்ற செயல்பாடுகளை நாம் செய்யலாம். கருத்துக்கள் கூறுவதற்கு இப்போது நான் இந்த அரங்கத்தை திறந்து வைக்கின்றேன். ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். கட்டளை கலாசம் சார், நீங்க பேசுறீங்களா? பேசலாம். உண்மையிலே ஆனந்த் அமல்தாஸ் அவருடைய அந்த செய்திகளை கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னும் வீரமாமுனிவரை பற்றி நான் இன்னும் தெரியாததான் நிறைய இருக்கு. ஏன்னா அவரை பற்றி ஆய்வு செய்த பிஹெச்டி ஆய்வேடுகள்லாம் கூட திருத்துறது கூட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சொன்னது போல அடுத்த ஞானப்பிரகாச ரெட்டிகள் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்து இன்னும் அவர்களிடமிருந்து கூட அறிய முடியாத பல அற்புதமான செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீரமாமுனிவரை பற்றி சொல்லும் பொழுது, அவர் குறுக்கல்பட்டின்னு ஒரு சங்கரன் கோயில் பக்கம் கிராமத்தில் இருக்கு. அவர் தங்கியிருக்கும் போது இந்த இடத்துல தீன்னு வச்சு கொளுத்திருக்காங்க. அந்த மாதிரி செய்திகள்லாம் நிறைய இருக்கு. அது பதிவு கூட பண்ணப்பட்டிருக்கு. அவருடைய நிலையை பற்றி எல்லாம் நினைச்சு பார்க்கின்ற பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆங்காங்கே தனித்தனியா ஒரு சில செய்திகளை சொல்லிட்டு விட்டுருக்குறாங்க. அமலதாஸ் அவர்கள் ஒரு பெரிய அவருடைய புத்தகத்தை அப்புறம் எனக்கு படிக்கணும் போல ஆசையா வருது. இப்போ அவர்களை சந்திச்சு அவருடைய புத்தகங்களை எல்லாம் இந்தியாவுக்கு வந்த உடனே வாங்கணும். அதனால எனக்கு அவர்களுடைய முகவரி, அவருடைய எப்படி தொடர்பு, நான் இப்போ டிசம்பர்ல எப்படி இந்தியாவுக்கு வந்துடும் அமெரிக்கால இருந்து. அப்போ கண்டிப்பா அவருடைய இணைந்து
உங்களுடைய கேட்கும்பொழுது உண்மையிலே இன்னொரு அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்தது போல ஒரு உணர்வு. அது மாதிரி இன்னாசி அவர்கள், இவர்களெல்லாம் வந்து இன்னாசிலாம் ஒரு கடுமையான உழைப்பாளி. வந்து அவருடைய உழைப்புக்கு வந்து அவரெல்லாம் பற்றி அதோடு சரி ஒரு பேராசிரியராக இருந்தார், அப்புறம் ஒரு கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் சேர்மன், அதோடு சரி அவர் பண்ணியிருக்கிற ஒரு 70 நூல்கள் இருக்கிறார். அவரெல்லாம் நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறார். இப்படி ஆங்காங்கே தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் கூட நம்ம சேகரித்து இதில் ஒரு நூலகம் ஆக்கினாலே போதும், நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். நம்ம ராமதாசையுடைய நூல்கள் அத்தனையும் வாங்கணும், அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுவும் இப்போ சைவத்தை பற்றி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சைவ நெறிமுறைகளை பற்றியெல்லாம் நான் இப்போ தான் அதை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சைவ சித்தாந்த வகுப்புல. அறகுறையா தெரிந்திருந்தாலும் அதை முறைப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்பந்தான் விவேகானந்தரோடு நடைபெற்ற அந்த உரையாடலை எல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அதை குறிப்பாக ரத்னாசாமி நாயக்கர்னு நினைக்கிறேன், உரையாடும் பொழுது கூட இப்போ வந்து அவர் விவேகானந்தரே சொல்றார், எனக்கு முதல்ல சைவத்தை பற்றி தெரிந்திருந்தால் இன்னும் நல்லா பேசியிருப்பேனே போய் மாநாட்டில் அப்படிங்கிறார். கேரளாவில் அதுக்கு வந்து சேதுபதி மன்னன் அவருக்கு உதவி பண்றார் சந்திக்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய இயக்கங்க தொடங்கி இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ் மொழியை மேலே கொண்டு வர்றதுக்காக, அதாவது உலகம் முழுவதும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியானா சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் சைவம் ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கு. எங்கள் திருநெல்வேலியில் கூட இப்போ நாங்கள் ஒரு விழா கொண்டாடணும், இலங்கை ஜெயராஜெல்லாம் வர வச்சு. அங்கே சைவ சபை இருக்கு. 1800 ஒரு 130 ஆண்டுகளுக்கு முன்பாக முதல்ல ஒரு சைவ சபை இதுக்காகவே உருவாக்கப்பட்டது தூத்துக்குடியில். 2வது வந்து திருச்சியில் அதை உருவாக்குனாங்க. 3வது திருநெல்வேலி 1000. அதனுடைய இதையெல்லாம் நான் இப்போ ஓய்வு பெற்றதற்கு பின்னர் அதில் பங்கெடுத்து அதனுடைய வரலாறையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறேன். திருநெல்வேலி சைவ சித்தாந்த சபை, அதாவது சைவ சபைன்னு பேர், பாளையங்கோட்டை சைவ சபைன்னு பேர் வச்சிருக்கோம். திருநெல்வேலியில் தொடங்கப்பட்ட முதல் சைவ சபை. அங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்து மதம் கூட சொல்ல மாட்டாங்க, திராவிட மதம் என்று சைவத்தை அறிமுகப்படுத்துறாங்க. திராவிட மதம், அதை பற்றி அதில் என்ன வேடிக்கை என்ன, அதை எழுதுனது கூட ஒரு பெண்மணி தான், சைவம் திராவிட மதம் அப்படின்னு. அந்த கட்டுரையெல்லாம் உங்களுக்கு நான் தரேன், அந்த வரலாற்று புத்தகத்தையும் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஒரு பெரிய முயற்சி. அதுபோல் மனோன்மணி சுந்தரனார்ல இருந்து தொடங்குறாங்க. அவர் தான் சமஸ்கிருதம் ஆங்கிலம்லாம் படித்து என்ன செய்கிறாரு, அவர் திருவனந்தபுரத்தில் போய் ஒரு அதே மாதிரி ஒரு சைவ சபை ஏற்படுத்துகிறார். இவங்களாம் தான் உலகத்துக்கு மேலே கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை அதை அமலதாஸ் ஐயா போன்றவர்களாம் செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரிய வருது. அது அவருடைய நூல்கள் எல்லாம் கேள்விப்படுகின்ற பொழுது இன்னும் பெரிய அளவில் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது, உட்கார்ந்து சேகரித்து ஆய்வு செய்யணும்னு நினைக்கிறேன். எப்படி அவரெல்லாம் சந்திக்க முடியாமல் எனக்கு ஏற்பட்டதுன்னு தெரியல. ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க, அதற்கு நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு எனது பாராட்டுகள், நன்றிகள். நான் அவரளவுக்கு மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றெல்லாம் பெறல, வளர்த்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். அவங்களுடைய நூல் பட்டியலை கூட ஒன்று வாங்கி நமக்கு நீங்க தரலாம். அவங்களுடைய நூல் பட்டியலை நீங்க அவங்ககிட்ட வாங்கி எழுத்து பதிவு பண்ணா கூட பிடிஎஃப் இருக்கு, பிடிஎஃப் டாக்குமெண்ட் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம குரூப்ல நான் அதை ஷேர் பண்றேன். ஆமா, ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஆய்வாளர்கள் வாசிக்கிறோம். ஏதோ ஒரு கல்லூரி சின்ன அளவுல ஆய்வு நின்று விடக்கூடாது, உலக அளவுல இருக்குன்னா இந்த மாதிரி அரிய நூல்களை அறிமுகப்படுத்தணும்ல. எழுதி வச்சிருக்கிறாங்க, படிக்கிறாங்க, யாரோ ஒரு சிலருக்கு போய் கிடைக்குது. அது எங்க திருநெல்வேலி வரைக்கும் கூட வரலைன்னு எனக்கு இப்போ கஷ்டமா இருக்குது. தேடல் இன்னும் அதிகப்படுத்தணும் சார், அதிகப்படுத்தணும் நம்ம. ஆனா ஒரு நல்ல தளத்தை அமைச்சு கொடுத்துருக்கிறீங்க. அந்த அளவுல சந்திப்பும் விரைவில். எனக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு துறை அப்படிங்கறதுனால இதுல ஒரு தனிப்பட்ட ஈடுபாடு இருக்கு எனக்கு. இதுல குறிப்பா நாம் செய்வதற்கு நிறைய பேர் இணைந்து இதுல செய்யறதுக்கு வந்து நிறைய பணி. அமலதாசர் ஒரே ஒரு சந்தேகம்னு சொல்ல முடியாது, இவர்கள் வந்து கிராம மக்களோடு இணைந்து நிறைய நாட்டார் வழக்காறுகள் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய நாடகங்கள். நான் அதை நிறைய கொஞ்சம் தொகுத்து இருக்கிறேன். அந்த மாதிரி செய்திகள் எதுவும் பதிவு பண்ணியிருக்கிறாங்களா? இப்போ அவருடைய அந்த வீரவாமணியருடைய அகராதிகள்லாம் அவங்களுக்கு இருக்குதா, நீங்க வச்சிருக்கிறீங்களா? 7 அகராதிகள்னு அடிக்கடி சொல்லுவாங்க, கூட இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இந்த செம்பூர்ல உள்ள ஆர்கைவ்ஸ் வச்சிருக்காங்க. ஆமா, அங்க நம்ம அங்க அடிக்கடி சொல்வது வழக்கம் உண்டு. அவர் கைப்பட எழுதுனதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். வீரவாமணியோட எழுத்துக்களை எல்லாம் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது அடுத்த ஞானப்பிரகாச அடிகளோட சேர்த்ததுனால. அண்மையில மார்கரெத்தா திரேந்தோன்னு சொல்லிட்டு இத்தாலி நாட்டுக்கு பெண் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஒரு அழகான ஒரு ஆழமான ஒரு பதிவு வீரவாமணியை பற்றி இப்பதான் வெளிவந்திருக்கு. யார் பண்ணிருக்கா? மார்கரெத்தா திரேந்தோ.
இத்தாலிய பொண்ணு, அவன் சிகாகோ யூனிவர்சிட்டி பண்ணியிருக்கான் வீரமாமுனிவரை பற்றி. தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்னாசியினுடைய ஒர்க்கும் பேராசிரியர் இன்னாசி வீரமாமுனிவரை பற்றி அவருடைய சதுரகராதியை மட்டும் பண்ணாரு. ஆமா, சதுரகராதி நான் வச்சிருக்கேன், அவருடைய நூல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இன்னாசியோட நூல் தான் அவர் தெரியும் எனக்கு. அது மாதிரி வளனரசுன்னு ஒருத்தர் வந்து அவருடைய தேம்பாவணியை பண்ணாங்க. நிறைய அங்கங்கே சின்ன சின்ன ஆய்வுகள் நடந்திருக்குது. நான் என்னுடைய மாணவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி. ஏன்னா என்னுடைய ப்ராஜெக்ட் ஒன்னே கிறிஸ்டின் ஃபோக் தியேட்டர்ஸ் ஆஃப் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான். இங்கே ஒரு நாடகத்திற்கு ஒரு புதிய பாங்கினையே உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆண்ட்ரிக் அடிகளார் வந்து அந்த நாயன்மார்கள் வரலாறு மாதிரி தான் அந்த இதை எழுதியிருக்கிறார். 63 நாயன்மார்கள் மாதிரி தான் ஆண்ட்ரிக் அடிகளார் அந்த கிறிஸ்தவ புனிதருடைய வரலாறு வெளியிட்டிருக்கிறார. சாண்ட்ரம், அது என்ன பேலஸ் சாண்ட்ரம்ங்கிற ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. ஆண்ட்ரிக் அடிகளாருடைய நூல் அது தமிழ்ல வந்திருக்குது. அந்த நூல் லத்தீன் மொழியை தமிழ்ல மொழிபெயர்த்தாரு. லத்தீன் தலைப்பு அடியார் வரலாறும் பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்ல வந்திருக்குது. தூத்துக்குடியில் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். அந்த புத்தகம்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். பழைய எடிஷன்லாம் கூட ஓரளவுக்கு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப அதை வந்து திரும்ப என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஃபோக்லோராக மாற்றுறாங்க. நாட்டார் நாடகமாக மக்கள்கிட்ட கொண்டு சொல்கிறதுக்காக பெரிய முயற்சி இவங்க உரைநடையில் சொல்ல, அண்ணாவிகள் அதை கவிதையாக எழுத ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்தியிருக்காங்க. அதெல்லாம் பதிவு செய்யணும். நிச்சயமா செய்வோம் சார். ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. அதற்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் முதல்ல தோழர் நீங்க சொன்ன போது இந்த முத்துசாமி பிள்ளையுடைய நூல் ஒன்று சொன்னீங்க இல்லையா? இவருடைய வீரமாமுனிவருடைய கான்ஸ்டன்டின் பெஸ்கி அவருடைய வாழ்க்கை வரலாறு நூல். அந்த நூல் ஆங்கிலத்துல இருக்கு, தமிழ்ல இருக்கா? தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு வந்தது. அப்புறம் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துல எழுதுன்னு அதுல அவர் குறிப்பிடுறார். ஆனா எனக்கு அது கிடைக்கவில்லை. இப்போ எங்க தமிழ்ல இருக்கிறது வந்து எங்கே பெறலாம்? அவனத்தை கேட்டுக்கலாம், கேட்டு தேடி எடுக்கலாம் இல்லையா? சரி, அது வந்து எனக்கு ஒரு படிவம் ஒண்ணு தேவையா இருக்கு. அதுக்கு பிறகு இன்னொரு கேள்வி ஒன்று வந்திருக்கிறது. முத்துசாமி செந்தில்நாதன் அங்க வந்து அரிய செய்திகள் பல நன்றி. ஐயாவின் உரையில் ஈரோட்டில் இருந்து திருச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அறிஞர் பற்றி கூறினார். அவர் பற்றி மேலும் விவரங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு இதெல்லாம் ஜெர்மானியரே பதிவு செய்திருக்காரு. நல்லசாமி பிள்ளை தான் அப்பொழுது வந்து சைவஸ்தான் சமாஜ் தலைவராக இருக்கார். அந்த மாநாட்டுக்கு 1910ஆம் ஆண்டு சோமரசு அழைக்கின்றார். அவர் ஈரோட்டிலிருந்து வருகின்றார். அப்பொழுது அவர் பேசிய உரை வந்து சித்தாந்த தீபிகா என்ற அவருடைய வெளியாகிருக்கின்றது. 1912 வெளியான நூல். இதெல்லாம் கரெக்டாக அவர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த நூல்ல ஜெர்மன்காரர் கொடுத்துருக்காரு. அதை வச்சுதான் அவர் சொல்றார். நல்லசாமி பிள்ளையே பெருமையாக பேசி அந்த மிஷனரிக்கு நன்றி சொல்கின்றார். அவர்கள் இந்த சமஸ்கிருத மயமாக்குவதை எதிர்த்து இந்த திராவிட இயக்கத்திற்கு அவர்கள் உதவி செய்ததற்கு நன்றி சொல்கின்றார். ஐயா, அவர் பேர் இன்னொரு தடவை சொல்ல முடியுங்களா? யாரு அந்த அறிஞர் பேர்? சோமரஸ். நன்றிங்க. எனக்கு இதுல ரொம்ப அனுபவம் இல்லை, அதனால சாதாரண கேட்டேன். சோமரஸ். SCHOMEURUS. சோமரஸ். நன்றிங்க. ஜெய்சிங், நீங்க வந்து அன்மியூட் பண்ணிருக்கீங்க. நீங்க பேச விரும்புறீங்களா? மேடம், நீங்க சொன்னீங்க இந்த தமிழ்நாடு பல்கலைக்கழக கல்லூரிகள் எல்லாம் கூட இந்த நம்ம கிறிஸ்தவர்களுடைய ரச்சனை யாத்திரியமா இருக்கலாம், வீரமாமுனிவருடைய விசேஷமெல்லாம் இருக்கலாம், அதை வைக்கலாம், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லி. நீங்க பகுத்தறிவு சம்பந்தமா எதை வச்சாலுமே தமிழகத்துல நீங்க இப்ப இருக்கிற சூழலை எடுபடுறது இல்லைங்க. நாங்க பெரியாரின் பெண்ணியம்ங்கிற ஒரு புத்தகத்தை வைக்கிறதுக்கு கடுமையான போராட்டம் போட வேண்டியது இருந்துச்சு. அது பெண்களுக்கான புத்தகம். அதை வந்து அதை எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்கணும். பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் தெரிஞ்சுக்கணும். சரிநகர் கற்பு என்பதை பொதுவிழுப்போன்னு சொன்னவன் இருவாளருக்கும் பொதுவிழுப்போன்னு சொல்லி பாரதி சொல்ல. ஆனா பாரதிதாசனுடைய பாடல்களை வைக்கிறதுக்கு ரொம்ப போராட்ட வேண்டியதா இருக்கு. பெரியாரை பத்தி எந்த நூலும் வைக்க விட மாட்டேங்கிறாங்க. நீங்க எந்த யூனிவர்சிட்டிலையும் பெரியார் போனா முடிக்க வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தொலைக்காட்சியில நான் இன்டர்வியூக்கு போயிருக்கிறேன். இன்டர்வியூக்கு போனா பெரியார் பத்தி செய்திகள் தெரிஞ்ச உடனே வெளியே முழுக்கிற சூழல் தான் நிக்கிறது. எப்படி இந்த சூழல்ல எப்படி நாங்க போய் நம்ம மேனாட்டார்கள்லாம் இதை விட கொலவெறியில் இருக்கிறாங்க. வெள்ளக்காரன் ஏதோ இங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போனதாகவும் அவங்க செய்த நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறது கிடையாது. பெரும்பான்மை நம்ம என்ன பண்றோம்னா ஒரு தவறான கண்ணோட்டத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். வெள்ளக்காரனா வெள்ளைங்கிற அளவுல நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அவங்க இல்லைன்னா பேப்பர் இல்ல, பேனா இல்லைன்னா மைய தொட்டு எழுதிட்டு இருந்தோம்.
இல்லைங்களா? அந்த சூழல்ல இருந்து விடுபட்டு இருக்கிறோங்கிற செய்திகள்லாம் நம்ம மக்கள் நம்ம மக்கள் மறக்கல. ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 சில தலைகள் மட்டும் அந்த வேலையை பர்பஸா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அரசியல் மயமாகப்பட்ட ஒரு சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை இப்பொழுது இருக்கின்றது. அது உங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப ஜெர்மானிய நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு ஜெர்மன்ல இவ்வளவு விஷயம் இருக்குது எங்களுக்கு தெரியும். தமிழகத்தை தாண்டி ஜெர்மன்ல இவ்வளவு இலக்கியங்கள் அங்க இவ்வளவு தூரம் மொழிபெயர்த்துக்கிறீங்க, இவ்வளவு பாடுபட்டுக்கிற விஷயம் எங்களுக்கு ஒரு பேராசையா எனக்கு தெரியாது. எப்படின்னு பாருங்க. இப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி தெரியும்? இப்ப அவங்களுக்கு மொழிபெயர்ப்புகள்லாம் இங்க வைக்கிற பொழுதுதான் தெரியும். ஒரு தமிழ் இலக்கியம் படிக்கிற மாணவனுக்கோ வரலாறு படிக்கிற மாணவனுக்கோ இது தெரியாது. இந்த சூழல் தமிழகத்துல எல்லா பாரதியார் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, எல்லா பல்கலைக்கழகத்துல தான் இருக்கு. ஒரு நூல் ஒன்று உருவாக்கி இருக்கேன் தோழர், நீங்க உங்க கல்லூரிக்கு அறிமுகப்படுத்துங்க. ஜெர்மன் தமிழியல் அப்படின்னு ஒரு ஆய்வு நூல் இது. இதை நீங்க அறிமுகப்படுத்தலாம். இதுல வந்து பல்வேறு தகவல்கள், அது குறிப்பா ஜெர்மானியர்களுடைய அந்த கிழக்கிந்திய கம்பெனி அது தொடர்பானது செய்திகள், வரலாற்று செய்திகள். அதற்கு பிறகு வந்து வரிசையாக சீர்திருத்த கிறித்துவத்திற்காக வந்த அந்த கருத்துவத்தை பரப்புவதற்காக தரங்கம்பாடிக்கு வந்தவர்கள், பிறகு அச்சாலையை வந்து அங்க உருவாக்கியவர்கள் தரங்கம்பாடியில அப்படின்னு அந்த வரலாறு, பிறகு அவர்கள் உருவாக்கிய இலக்கண நூல்கள் அப்படின்னு வருது. ஆனா அதாவது முழுமையாக ஐரோப்பியர், உதாரணமாக நோபிலி பற்றியோ அல்லது வந்து வீரமாமுனிவர் பற்றியோ இந்த நூல்ல கவர் பண்ணப்படல. ஏன்னா இதோட போக்கஸ் வந்து தரங்கம்பாடி, அப்புறம் வந்து ஜெர்மானிய பாதிரிமார்கள் அப்படின்னு வருது. அந்த வகையில நீங்க இந்த ஆய்வு நூலை வந்து நீங்க உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்க நிச்சயமா அறிமுகப்படுத்தலாம். இது ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரியான ஆய்வுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. நிச்சயமா நான் உங்களுக்கு தகவல்கள் தரேன். ஏன்னா இந்த மாதிரி வாசிக்க வச்சு பிறகு அவங்கள வந்து நம்ம ஐயாவுடைய நூல்கள் மற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நூல்கள் நிறைய நூல்களை கொடுத்து மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை வந்து கலந்துரையாட வைக்கிற ஒரு முயற்சி நம்ம செய்யலாம். அது மூலமா மாணவர்கள் படிச்சுட்டு வந்து, ஏன்னா மிக எளிய அளவுல உதாரணமா பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அவங்க நடத்திருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடங்கள் அவங்க நடத்தின அந்த படிநிலைகளை நீங்க பாத்தீங்கன்னா அதிசயிச்சு போவீங்க. அவ்வளவு நடவடிக்கைகள் நடந்திருக்கு கடந்த 300 ஆண்டுகள்ல. அந்த மாதிரி பல சமூக சேவைகள், கல்வி சேவைகள் இவையும் சேர்ந்து பயணிச்ச வகையில நம்ம பலவற்றை பாக்குறோம் பாருங்க. அதனால நீங்க தாராளமா மாணவர்கள்ட்ட நீங்க கொண்டு போறதுக்கு நீங்க நூல்களை தான் கொண்டு போய் சேர்க்கணும் முதல்ல. அதுக்கு பிறகு அவங்க வாசிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு மனதுல வந்து இறுக்கமா இருக்கிற பகுதிகள்லாம் அவங்களுக்கு தளர்ச்சி அடைய அவங்க வந்து கலந்துரையாட முடியும். பார்வை விசாலப்படும் இல்லையா? பார்வை விசாலப்படும். அந்த மாதிரி முயற்சிகளை நம்ம செய்வோம். நன்றி. தர்மபுர சிங்கம் அண்ணா, நீங்க பேசுறீங்களா? ஏதோ சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல் தமிழ் மரபு அறக்கட்டளை சர்வதேச நிறுவனத்தினுடைய தலைவர் சகோதரி முனைவர் சுபாஷினி அவர்களுக்கும், ஐயா ஆனந்த் அமலதாஸ் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, ஜெயசிங் பேராசிரியர், இதில் இருக்கக்கூடிய அதிகமானவர்களில் அனைவருமே கல்வியாளர்கள், புத்திஜீவிகள் என்றதை அடிப்படையாக வச்சு கொண்டு பார்த்தால், இன்றைய தமிழ் கூறும் நல்லுலகம் அல்லது இந்திய தேசியம், தமிழ் தேசியம், தமிழ் தீவிர தேசியம் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. பிரித்தல் சமன் அங்கால சய என்று போய்கொண்டே இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மானிட வாழ்வு அரசியலிலிருந்து பிரித்து பார்க்க முடியாதது. அனைத்திலும் அரசியல் உண்டு. ஆனால் நாங்கள் ஒரு மைனஸ் அரசியலில் போய்கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு இவர் இந்த எனக்கு முதல் கதைத்த பேராசிரியர் அந்த தம்பி சொன்னதில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் உலகத் தமிழர் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொண்ட இன்றைக்கு இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களின் பிற்பாடுதான் சர்வதேச மயப்பட்டிருக்கின்றது தமிழும், தமிழ் இலக்கியமும், தமிழர்களுடைய வரலாறும். அந்த வகையில் ஐயா ஆனந்த் அமலதாஸ் அவர்களுடைய பணி மிகப்பெரிய பணி. இன்று 3.5-4 தசாப்தங்களாக ஐரோப்பாவில் குடியேறிய தமிழர்களின் அவர்களுடைய அடுத்த தலைமுறை அதாவது 3வது தலைமுறை வாழுகின்ற ஒரு உலகமாக மாறிவிட்டது. அதிலும் குறிப்பாக புலம்பெயர் தேசம் என்று நாங்கள் சொல்வது ஆஸ்திரேலியா கண்டம், அமெரிக்க கண்டம், ஐரோப்பா கண்டம், இந்த 3ஐயும் பிரதானமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் இந்த 3 தலைமுறையிலையும் கல்வியாளர்கள் தான் இப்ப அதிகம். அனைவருமே முதுமானி பட்டம் பெற்றவர்கள் தான் அதிகம். உதாரணத்துக்கு நான் டென்மார்க் தேசத்தில் இருந்து கதைக்கிறேன்.
டென்மார்க்கில் டெனிஷ் இந்த தேசத்து மக்களுக்கு அடுத்தபடியாக 56% உயர்கல்வி கற்றவர்கள் டெனிஷர்கள் அடுத்தா போல தமிழர்கள், இலங்கை தமிழர்கள். நோர்வேயிலும் அதே போன்றதுதான் புள்ளி விவரம். கனடாவில் 3ஆவதா இருப்பவர்கள் இலங்கை தமிழர்கள், ஆஸ்திரேலியாவில் 3ஆவதா இருப்பவர்கள் இலங்கை தமிழர்கள். அப்ப ஏன் இந்த விடயத்தை இந்த புள்ளி விவரம் சொல்கிறேன் என்றால், ஐயா ஆனந்த் அமலதாஸ் போன்றவர்களுடைய இந்த பணி அடுத்த தலைமுறைக்கு தான் இன்னும் பலனை கொடுக்க போகின்றது. இப்ப இங்கே வெறுமனே வைத்தியர்கள் அல்ல, வெறுமனே பொருளியல் நிபுணர்கள் அல்ல, வெறுமனே சட்டத்திறனிகள் அல்ல, அனைத்து துறையிலையும் கல்விமான்களாக வந்து விட்டார்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறை. அந்த வகையில ஐயாவினுடைய பணி அவர்களிடம் கடத்தி செல்லப்பட வேண்டியது. அதை இப்ப தமிழ் மரபு அறக்கட்டளை ஒரு இந்த சைவர்கள் அல்லது இந்துக்கள் சொல்வார்களே பிள்ளையார் சுழி போடுகிறோம் என்று சொல்லி, அது பிள்ளையார் சுழியோ இல்லையோ இது ஒரு நற்சுழி என்று சொல்லலாம். எல்லாம் பூச்சியத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது. பிள்ளையார் சுழிக்கு கூட பூச்சியம் போட்டுதான் நாங்கள் அதை சுழிக்க வேணும். ஆகவே இப்ப ஒரு புள்ளி தொடக்க புள்ளி வந்துட்டது. ஆனா இது ஒரு பரிமாணத்தை எட்டக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வரலாறு, கலை இலக்கியம், இலக்கணம் போன்ற இந்த விஷயங்களை அனைத்தையும் உள்ளடக்கி இந்த பணிகளை ஐயா செய்திருக்கிற அதே நேரத்தில் தமிழ் மரபு அறக்கட்டளை இதை எங்கே கொண்டு விடுதுன்னா மக்கள் மேம்படுத்துகின்ற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மீண்டும் சகோதரிக்கு பாராட்டுகள். ஐயா அவர்களுக்கும் நாங்கள் ஐரோப்பாவில் உங்களுடைய இந்த இலக்கிய லக்கண வரலாற்று பணியினை முன்னெடுத்து செல்ல வேண்டும், எங்களோட அடுத்த தலைமுறையினருக்கு வாசிப்புக்கு கொடுக்கப்படணும். ஆகவே ஒரு இளந்தலைமுறை சந்திப்பொன்றை, அது ஒரு சிறிய அளவில் ஒரு செமினாராக இருக்கலாம், அல்ல ஒரு மாநாடாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில தமிழ் மரபு அறக்கட்டளையினால ஏற்பாடு செய்தால் எங்களுடைய ஐரோப்பிய அடுத்த தலைமுறைக்கு இது எடுத்து செல்லப்படும் என்ற வேண்டுகோளோடு ஐயாவுக்கு பாராட்டையும் தெரிவித்து சகோதரிக்கும் பாராட்டை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. நீங்க எதுவும் பதில் சொல்ல விரும்புறீங்களா டாக்டர் ஆனந்த்? கேள்வி ஒன்று இல்லையே, பதில் சொல்றேன். ஓகே சார். வேறு கேள்விகள் அல்லது கருத்துக்கள்னா நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஐயா வீரமாமுனியை பற்றி அதிகம் சொன்னாங்க கைலாசம் அவர்கள். ரொம்ப அருமையான உரை, ரொம்ப பிரமாதமா. ஏன்னா உங்களுடைய இந்த சமஸ்கிருத பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துக்கு இது மிகப்பெரிய விஷயம், யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். இது ரொம்ப நுணுக்கமா அதை நீங்களும் ரொம்ப கவனமா கையாண்டிருக்கீங்க. உங்களுடைய அந்த பேச்சுமே ரொம்ப கவனமா பேசியிருக்கீங்க. நல்லா இருக்கு, நல்ல உரை, நிறைய தெரியாத தகவல்கள். இவரு வீரமாமுனிவருடைய ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்னு கட்டளை சார் சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, எனக்கும் அதை கண்ணில் காட்டுங்க எங்கேயாவது கிடைச்சதுன்னா. கண்டிப்பா நம்ம பிப்ளியோதெக் நேஷனல் பிரான்ஸ் அதுல நம்ம டிஜிட்டைஸ் பண்ண அவருடைய கையெழுத்து கதைகள் ஒரு முழு செட் தமிழ் மரபு அறக்கட்டளை மின்னாக்கத்துல இருக்கு. அது நமக்கு இந்த உதவிகள் கிடைச்சதுனாக்கா அதை ஒரு நூலாக வெளியிடுறதுக்கு அது தாராளமாக நிச்சயமா செய்யலாம். அவருடைய கையெழுத்து பிரதியாகவே அது இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா அது நம்ம என்ன நம்மளுடைய குழுக்கள்ல பணிக்கு உதவுவதற்கு நிறைய பேர் கிடைத்தார்கள் என்றால் நம்ம மின்னாக்க பணி என்ன அந்த பேஜஸோட சைஸ் ரெசல்யூஷனை குறைத்து அதை PDF கொண்டு வர வேலைகள்லாம் நிறைய வேலைகள் இருக்கு. அந்த பணிக்கு யாரும் உதவி கிடைத்தார்கள். மிக விரைவாக இந்த மின்னாக்க பணிகள்லாம் நம்ம இணையத்துல பப்ளிஷ் பண்ற வேலைகளை செய்தெல்லாம் அப்ப நீங்க நேராக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ஆசை விரைவில் நிறைவேறலாம். கண்டிப்பா, ரொம்ப சிறப்பு, நன்றி. சொல்றதை பார்த்து ஐரோப்பியருடைய தமிழ் பணிக்காகவே ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கலாம் போல தோணுது எனக்கு திருநெல்வேலியில. நிச்சயமா 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 நிச்சயமாக வெர்ச்சுவலா நம்ம நெட்ல ஈஸியா பாக்குறது மாதிரியும் பண்ணிடணும். ஆமா, அது ஏதாவது ஒண்ணு உருவாக்கணும். ஆமா, பல கருத்துக்கள் வந்துட்டே இருக்கு. அதாவது தர்மகுலசிங்கம் அண்ணா சொன்னது போல அப்ப ஐரோப்பிய இளைஞர்களுக்கும் நம்ம அவர்களுக்கு ஒரு அறிமுகமாக இந்த மாதிரியான 2 வகையான விஷயங்கள், அதாவது ஐரோப்பியர்களோட தமிழ் கொடை, தமிழகத்திலிருந்து ஐரோப்பிய ஆய்வுகள், இந்த வகையான விஷயங்களை சொல்வதற்கு ஒரு கருத்தரங்கம். தமிழக பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு மாதிரியான சில முயற்சிகள்.
பிறகு ஆய்வுத்துறைகள் வந்து அதிகமான ஒரு ஆர்வம் உள்ளவர்களை வந்து இந்த துறைக்கு கொண்டு வந்து இணைத்து கொண்டு நம்ம பயணித்தல் அப்படிங்கிற மாதிரியான முயற்சி. இப்ப நீங்க கட்டளை கலாசார் சொன்னது போல நம்ம வந்து ஒரு அருங்காட்சியகத்தை வந்து இதற்கென்று உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அப்படிங்கிறது. இப்போ நானா சொன்னது போல வர்ச்சுவல் அந்த திராவிடம்ங்கிறது வந்து ஒரு மதம் மாதிரியும் அப்புறம் பெரியார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமான அந்த காலகட்டத்திலே இது வந்து ஒரு இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னாக்க எவ்வளவு பெரிய ஏராளமான ஆவணங்கள் இருக்குங்க. இப்ப நீங்க சொன்னது போல் அதாவது நானும் இந்த துறையில தேடிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு கடந்த 16 ஆண்டுகளாக. அதுல வந்து எனக்கு புது செய்தி வந்து டாக்டர் ஆனந்த் சொன்னதுல என்னன்னாக்கா, ஆஸ்திரியா வந்து அந்த ட்ரேட் கம்பெனி ஒன்று வந்து உருவாக்கி செய்தார்கள் அப்படிங்கிறது. ஆஸ்திரியன் நெதர்லாண்ட்ஸ் கார்பரேஷன்ல ஒண்ணு வந்ததுன்ட்டுன்னு. அது எனக்கு ஒரு புதிய செய்தி. அது உண்மையிலே அதை பற்றிய ஆவணங்கள் என்கிட்ட இல்லை. ஏன்னா நெதர்லாண்ட்ஸ் டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அவங்க செய்தாங்க, அது தெரியும். ஆனா ஆஸ்திரியா அதுல இறங்குனாங்க. லியோபார்ட் வந்து அதுல வந்து அவருடைய பேரும் பதிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து எனக்கு அது புதிய செய்தியா இருந்தது. இப்ப வந்து அது தூண்டுது, அதை பற்றி தேடி எடுக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் ஆவணங்கள், அதாவது ஒன்று தொட்டால் பண்டோரா பாக்ஸ் மாதிரி ஒன்று தொட்டால் அடுத்ததுன்னு புதிய புதிய செய்திகள், புதிய புதிய ஆய்வுத்துறைகள் வந்துட்டே இருக்குது. வேறு யாரும் இங்க இருக்கிற குழுவில் இருக்கிறவங்க நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றீர்களா? நீங்க ஒரு கை உயர்த்தலாம் அல்லது இங்க வந்து டைரக்டா பெட்டி சேட்ல வந்து உங்களுடைய தகவல்களை சொல்லலாம். இல்லை என்று நினைக்கின்றேன். வெனிஷ் நீங்க பேச போறீங்களா? ஓகே, சரி. வெனிஷ் ராஜ். எஸ், ஃபாதர் ஆனந்த் அமலதாஸ் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றவனான். ஹி பிலாங்ஸ் டு மை கம்யூனிட்டி ஹியர். ஒருவேளை ஃபாதர் நீங்க வந்து நீ என்கிட்ட தனியா வந்து பேசிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ எம் ஆல் ரைட். அல்லது இந்த குழுவில இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நான் இப்போ வந்து நீங்க எல்லாருமே பெரும்பாலும் எல்லாருமே பேராசிரியர்கள், ஆய்வை முடித்தவர்களா இருப்பீங்க. நான் இப்போ வந்து ஆய்வை தொடங்குற ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். அதுவும் தமிழ் இசை பற்றி ஒரு ஆய்வு செய்ய இருக்கிறேன். நான் ஒரு சேசபையாளன். இந்த என்னுடைய கருத்து, என்னுடைய கேள்வி கூட ஃபாதர் அவங்களுக்கு 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு, அல்லது நீங்க வந்து காலத்தை இது பண்ணாம நீங்க இன்று பகிர்ந்து கொண்ட அதிலிருந்து இந்த தமிழ் இசைக்காக பாடுபட்ட அல்லது உழைத்த வீரமாமுனிவர், அப்கோர்ஸ் அவர் நிறைய உழைச்சாரு. அவர் அல்லாமல் தமிழ் இசைக்காக உழைத்தவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்னா என்னுடைய ஆய்வுக்கு அது உதவியா இருக்கும். நான் இன்னும் அதிகமாக அதை பற்றியான ஆய்வுகளை மேற்கொள்ள எனக்கு உதவியாக இருக்கும். இந்த தளத்தில் அதை பற்றி பேசுவது அவ்வளவு பொருத்தமா இல்லை. உங்களுக்கு நிறைய பேசிக்கலாம். ஆனா வீராமணியருடைய பாடலாகத்தான் பதிவு செய்தாங்க. அவருடைய தேம்பாவணி எல்லாம் பாடப்பட்டது அப்பொழுது அப்படித்தான் வெளியடிச்சு. இப்ப நிறைய பேர் அப்போ வந்து பாகவத ட்ரெடிஷன் இருந்தது. அப்பொழுதும் கூட இந்த ஹார்மோனியம் கூட அவங்களா கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் ஹார்மோனியத்தை வைத்து பாடிக்கொண்டு சென்றிருந்தார்கள். இது நிறைய பதிவுகள்லாம் இருக்கு. என்னுடைய புத்தகத்தை பார்த்திருப்பீங்க, மியூசிக்கல் ஸ்பிரிங் என்ற புத்தகத்தில் முன்னோரில் பதிவாகியிருக்கேன் யார் யார் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த பட்டியலே நீளமாக இருக்கின்றது. அதை நீங்க பாருங்க, உங்களுக்கு புரியும். வேற எதுவும் விளக்க வேணும்னா நான் பேசிக்கொள்ளலாம். வீரமாமுனிவர் பற்றி நீங்க சொன்னதுனால எக்ஸ்கியூஸ் மீ, அவர் இதுக்கு முன்னால இலக்கியங்கள் இயற்றப்பட்டது, இந்த பாடல்களால் இயற்றப்பட்டதுல உள்ள அந்த இலக்கணங்களை விட வீரமாமுனிவரோட தேம்பாவணியில நிறைய தமிழ் இலக்கணத்தை பயன்படுத்தி அவர் அந்த தேம்பாவணியை இயற்றி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஒரு இடத்துல வாசிச்சது உண்டு. அதையும் அந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும். நன்றி. ஆமா, அவர் வந்து தேம்பாவணியை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கலாம். நம்ம அவருடைய குறிக்கோள் பூரா அவர் அங்க வந்து பணி செய்யறவங்க தமிழ் மரபை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எழுதின தமிழ் இலக்கணத்துல, செந்தமிழ் இலக்கணத்துல சொல்றாரு, நீங்கள் தமிழ் இலக்கணம் மட்டும் படித்த பத்தாது, மரபும் அந்த இலட்சணம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க சிலப்பதிகாரம் படிக்கணும், சீவசிந்தாமணி படிக்கணும், நாலடியார் படிக்கணும். அப்புறம் இன்னொரு 2 தமிழ் கிறிஸ்துவ இலக்கியத்தை சொல்லுகின்றார், அதிசய புராணம் சொல்லுகின்றார். நமக்கு கிடைக்கல அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு அவர் காலத்து உள்ளது. ஆனா இப்படி எதற்காக சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம அயோத்தியாதாசர் அவர் வந்து ஹெகலை பற்றியோ அல்லது ஹெகல் டயலெக்டிஸோ கார்ல் மார்க்ஸ் படிக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் கூட முரண்பாட்டை அடிப்படையாக வைத்து தமிழ் வரலாற்றை மறுவாசகம் செய்கின்றார். அதில் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி, தமிழ் இலக்கணம் வேற, தமிழ் லட்சணம் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஜி போப்பு விமர்சனம் பண்றார். முழு பின்னணி எனக்கு தெரியல, ஆனா இலட்சணம் என்னன்னு அவரே சொல்றாரு. உள்ளார்த்தம் சொல்றாரு. உள்ளார்த்தம் எப்படி தெரியும்னு கேட்டா 5 இலக்கணம் படிங்க அப்படின்னு சொல்றாரு. 5 இலக்கம் என்ன உங்களுக்கு தெரியும்,
எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், இது யாப்பிலக்கணம் போல. ஆனால் இதெல்லாம் நீங்க படிச்சா தான் உங்களுக்கு புரியும்னு சொல்றாரு. ஆனால் வீரமாமுனி அதைத்தான் சொல்றாரு. அதனால 90 விளக்கம் எழுதுறாரு. அவர் வேதியியல் ஒழுக்கம், வேதியியல் தயார் பண்ணும் பொழுது அது சைவைட் மாடல், அதே மாதிரி அவருடைய கேட்டகிசம் தயார் பண்றாரு. அவர்களுக்கு நீங்கள் தமிழ் இலக்கணம் படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பயிற்சி கொடுக்கிறார். அதுக்காக 90 விளக்கம் எழுதிட்டார். அது வீராமுனி தொண்டு பல துறைகளும் இருக்கின்றது. அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இசை அதெல்லாம் பாடப்பட்ட பாடல்கள், அவருக்கு பின்னால் அதெல்லாம் பாடப்பட்டது. அதனால முக்கியமானது. இந்த கயத்தாரில் உள்ளவங்களுக்கு தெரியும், கயத்தார் உள்ள நிறைய பேர் அதே மாதிரி பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர் ஒரு காலமெல்லாம் கயத்தார் என்ற புத்தகத்தை பார்த்தேன். அவர்களும் இதை சொல்லுகின்றார்கள், இந்த பாகவதர் மரபை பற்றி சொல்லுகின்றார்கள், என்ன வரலாற்றை பற்றி. ஐயா ஏற்கனவே நம்ம வீராமுனிவருடைய எப்படி நாட்டுப்புற செயலாக ஏற்கனவே கைலாஸ் அவர்கள் சொன்னார்கள். அதனால இந்த மரபு இன்னும் அதிகமாக நம்ம ஆய்வு செய்ய வேண்டி இருக்கின்றது. இன்னும் அது முடிந்து விடவில்லை, நிறைய தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. இந்த கருத்து வரும்போது எனக்கு இன்னொரு செய்தி, இன்னொரு ஒரு கருத்தை பகிர்ந்துக்கணும் விரும்புறேன். அதாவது இப்ப ஹாலையில இருக்கின்ற அந்த பிராங்கிஷ ஸ்டிஃப்டும் அங்க இருக்கின்ற அந்த நூலகத்துல போய் அந்த ஆலிச்சுவடியை எடுத்து பார்த்துட்டு இருக்க போதும், டென்மார்க்ல இருக்கிற இந்த ராயல் லைப்ரரி ஆஃப் கோப்பன்ஹேகன் அங்க இருக்கிற அந்த பாடல்களை ஆலிச்சுவடி எடுத்து பார்த்துட்டு இருக்க போதும் எனக்கு மிக அதிசயமாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, முதல் முறையாக சீர்திருத்த கிறித்துவ பாடல்களை அவங்களே உருவாக்கி எழுதியிருக்கிறாங்க. அதாவது மொழிபெயர்ப்புகளெல்லாம் இல்லை, தமிழில் கிறிஸ்துவ பாடல்களை ஜெர்மானிய பாதிரிமார்கள் எழுதியிருக்கிறாங்க தமிழ் மொழியில. இது இந்த ஒரு நூல்கள் ஏறக்குற ஒரு 5-6 நூல்கள் தமிழ் மரபு அறக்கட்டளை நாங்கள் மின்னாக்கம் செய்திருக்கிறோம். அதுல ஒன்று சதகத்துள்ள அப்பா கல்லூரியில அதை வாசிக்கிறாங்க, அது ஆய்வு ஒன்று செய்துட்டு இருக்காங்க. அதுல ஒன்று எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதாவது ஜெர்மானியர்கள் தமிழை படித்துக்கொண்டு தமிழை அந்த நூலில் இருப்பதை பார்த்து எழுதினார்கள், அல்லது அவர்கள் புதிதாக அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்தார்கள் அப்படிங்கிறது ஒன்று. ஆனா புதுமையா முதல்ல படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மெட்டீரியல் அது அப்படிங்கிற ஒன்று. அந்த முதல்ல பார்த்தப்போ எனக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அடுத்தது ஹாலில் நான் இந்த சரிகம பதனிசான்னு போட்ட பாடல் ஒன்று நான் ஸ்கேன் செய்து என்கிட்ட இருந்திருக்கு. அது பாடல் அப்படியே எப்படின்னா பிரமிட் மாதிரி அந்த எழுத்துக்களை சுரங்களை வைக்கிறாங்க, சரிகம பதனிசா. அது என்னுடைய அடுத்த நூலுக்காக காகித ஆவணங்கள் அப்படிங்கிற ஒரு நூல் பணிக்காக அதை வச்சிருக்கிறேன், அந்த பணியை செய்யறதுக்கு. அதுல இந்த எழுத்து வரும், கையெழுத்தோட அது வரும். சரிகம பதனிசான்னு போட்டு அது கீழே ஆண்டவருடைய சொற்கள் அப்படியே போட்டு ஒரே ஒரு பாடல் மாத்திரம். இது எனக்கு ஒன்று மட்டும் தான் கிடைத்தது, இன்னும் அதிகமா இருந்திருக்கலாம். ஆக இந்த மாதிரியான வேலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அது தமிழகத்தில் இருக்கிற நண்பர்கள், மிஸ்டர் வெனிஷ் ராஜ், நீங்களாம் கொஞ்சம் அதுல உதவலாம். அதாவது எங்கேயாவது பிரம்மமுனிவரோ அல்லது சீர்திருத்த கிறித்துவ பாதிரிமார்களோ அவர்கள் செய்த இந்த மாதிரியான ஆவணங்கள் எந்த இடத்துல தமிழகத்துல பாதுகாக்கப்படுகின்றன, மிஷனரிஸ்ல அந்த ஆபீஸ்ல எங்க இருக்குங்கிறத கண்டுபிடித்து அங்க இருக்கின்ற ஆவணங்களை ஆய்வு செய்யற பணிகளையும் நீங்கள் உதவலாம். ஆக 2 பக்கத்துல இருந்தும் நமக்கு ஆவணங்கள் கிடைத்தால்தான் இந்த ஆய்வு முழுமை செய்ய முடியும். அந்த ஒரு தேவை நமக்கு நிச்சயமாக இருக்கு. அதனால தொடர்ந்து தமிழ் மரபு அறக்கட்டளையில் தொடர்ந்து இந்த பயணத்தில் இணைந்து கொண்டு வாருங்கள். ஆர்வம் உள்ளவங்களா கடிகையோட இந்த துறையில உங்களோட பங்களிப்பை செலுத்துறதுக்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வேறு எதுவும் கேள்விகள் இருக்கின்றதா? ஒரு சின்ன செய்தி. அந்த கிறிஸ்தவ துறையை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அருட்தந்தை ஒரு கேள்வி கேட்டாங்க இசையை பற்றி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் 1978 மாணவனாக இருக்கும் பொழுது 2 சகோதரர்கள் காய் வேஷ்டி கட்டிட்டு கூட்டு வருவாங்க. அவர்கள் தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு சென்று வீரமாமுனிவருடைய பாடலை இசையாக பாடுவார்கள். 2 பேர் எல்லா ஊருக்கும் போனாங்க. ஏலாக்குறிச்சி பக்கம் அவங்க எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது. 2 பேரும் காய் வேஷ்டி கட்டிட்டு வருவாங்க. அவர்கள் இசையோட வீரமாமுனிவர் என்ன இசையோடு இருக்கிறாரோ அந்த இசையோட பாடுவாங்க 2 பேர். அப்பெல்லாம் எனக்கு அதெல்லாம் பதிவு செய்யணுங்கிறதுல வேற யாராவது பதிவு செஞ்சு வச்சிருக்காங்களான்னு தெரியல. அந்த அருட்தந்தை ஞானபராசடிகள் எங்கள் கல்லூரியில் கொண்டு அவங்க 2 பேரும் எப்பொழுதும் ஒரு துறவி மாதிரியே இருப்பாங்க. வீரமாமுனிவர் மாதிரியே அந்த ஆடை அணிந்து அப்படியே தேம்பாவணியை இசையோட பாடுவார்கள். அப்புறம் அருட்தந்தைக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே பிரிட்டோ அவர்கள் இப்பொழுது மியூசியாலஜியை பற்றி தான் ஃபோக்லோரில் பண்ணியிருக்கிறார் ஃபாதர். நிறைய பிரிட்டோ ஃபாதர் பண்ணியிருக்கிறார் மியூசியாலஜி பற்றி. அது மாதிரி ஒரு களரின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அவங்க நிறைய இசைப்பாடல். நார்கோயிலில் அருட்தந்தை ஒருத்தர் வச்சிருக்கிறார். கிறிஸ்தவ நாட்டார் வழக்காருன்னு கூட ஒரு புத்தகம் மூலம் களரின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க இந்த ஃபோக் மியூசிக், அதாவது கிறிஸ்தவருடைய அந்த நாட்டார் இசைகளை பற்றி எல்லாம் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. வில்சன் ஃபாதர்.
அது மாதிரி நிறைய அங்கங்கே ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்கிறத முன்னாடி அடிக்கடி சந்திப்போம். இது மாதிரி கிறிஸ்தவ ஆராய்ச்சி செய்யக்குள்ள ஞானப்பிரகாசடி அப்பப்போ கொடைக்கானலுக்கு வர வச்சு அங்கே ஒரு 2 நாள் அப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்பவும் உங்களை நான் சந்திக்கல, என்னன்னு தெரியல. அவ்வளவு Facebookலயும் ஒரு தகவல் வந்திருக்கு. தமிழ் சூசை போட்டிருக்காரு, வீரமாமுனிவர் ஆவணங்கள் கொடைக்கானல் தூய நெஞ்சர் கல்லூரியில் உள்ளன அப்படின்னு தகவல் போட்டிருக்காங்க. அதை கூட இப்ப ஏதோ மதுரைக்கு மாத்த போறதா சொல்லிட்டு இருந்தாங்க, கொடைக்கானல்ல இருந்து மதுரைக்கு கொண்டு வரணும்னு. அங்க இருக்க நல்லா இருக்குது. அங்க போய் தங்கி 2 நாள் ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு அருமையான சூழல். அதுதான். அவ்வளவுதான் சார். ஃபாதர் வந்து அங்கெல்லாம் ஒரு மீட்டிங் போடுவோம், என்ன அங்கெல்லாம் வச்சு சிந்திச்சா அங்க முயற்சி பண்ணுங்க. என்ன நிச்சயமா செய்வோம். ஆய்வாளர் ராஜு ஃபாதர் அவர்கள்லாம் சென்னைங்க முயற்சி பண்ண நடக்கலாம். என்ன ஒரு சந்திச்சு கலந்துரையாடலுக்கும் இதை மாதிரி சிந்தனைகளை நம்ம இது பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அங்கங்க தனித்தனியா இருக்கிறாங்க, அவங்க பாட்டுல அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இந்த ஆய்வு உலகத்துக்கு அதை அறிமுகப்படுத்தலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. வேறு எதுவும் கேள்விகள் இருக்கின்றதா? இருந்தா தயங்காமல் நீங்க வந்து உங்களுடைய அன்மியூட் செய்துட்டு நீங்க பேசலாம். அப்படி இல்லைன்னா சேட் பாக்ஸ்ல நீங்க தகவல் பகிரலாம். அதாவது இப்போ ஏற்கனவே 1.5 மணி நேரம், எனக்கு அந்த 1.5 மணி நேரம் சென்றதே தெரியல. இவ்வளவு நேரம் நம்ம வந்து எவ்வளவு செய்திகளை வந்து பகிர்ந்து இருக்கிறோம். அடுத்து நமக்கு பல பணிகள் இருக்கின்றன. அதனால இதை பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி ஒண்ணு வந்து, சங்க இலக்கியங்கள் இசை தொகுப்பாக உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சங்க இலக்கியம் இசை தொகுப்பு இது இந்த தொடர்புள்ள உரை இல்லை இல்லையா? சரி, அந்த வகையில இந்த நிகழ்ச்சி நாம் வந்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னால் பல பணிகளை வந்து இப்ப இந்த நிகழ்ச்சி நமக்கு கொடுத்திருக்கு. அதுல வந்து மொழிபெயர்ப்புகள், இணைந்த வகையிலான செயல்பாடுகள், கருத்தரங்குகள், ஆய்வுகள், தொடர் ஆய்வுகள் அப்படிங்கிற வகையில வந்து நம்மளுடைய கடிகையின் இந்த ஐரோப்பிய தமிழியல் ஆய்வுத்துறை அப்படிங்கிறது பயணிக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் அதற்கு வந்து ஒரு மிக சிறந்த, அதாவது குறிப்பாக ஜெர்மானியர்கள், எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ஜெர்மனியில் அமர்ந்து கொண்டு அதை பற்றி பேசுவதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிலிருந்து தன்னோட அனுபவங்களையும் தனது ஆய்வுகளையும் முன்வைத்த பேராசிரியர் டாக்டர் ஆனந்த் அமர்தாஸ் அவர்களுக்கு தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நமது நடவடிக்கைகள் அனைத்திலும் நீங்கள் அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை பொழுதாக அல்லது காலை பொழுதாக அமைய உங்கள் உலகளாவிய நண்பர்களுக்கு தமிழ் மரபு அறக்கட்டளையின் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.